எப்படி கால்குலேட்டர்ல சம் சால்வ் பண்றோம். ஓகேவா? சோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா நான் கால்குலேட்டர்ல தெய்வமே எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்பயே கிளம்பிடுங்க. ஓகேவா? கால்குலேட்டர்ல சார் வந்து எப்படிலாம் வந்து ஷார்ட் கட்ல நான் போடுறேன், எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சால்வ் பண்றணும். ஒவ்வொரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம் சேர்ந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் வச்சிருக்கேன். சரி, ஓகே சார், நீங்க சம் சால்வ் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்களே, என்ன சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடியோ இஸ் லேகிங்கா. கண்ணா தெரியுதா தெரியுதா தெரியுதா? டேய், லேக் ஆச்சுன்னா ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுதுல்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு போட்டு பார்ப்போம். இல்லன்னா நான் கேட்டுன்னு எதற்கணும். லேக் சார், வாய்ஸ் கிளியர், ஃபுல் லேகா? ஜி, வாய்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனா உங்களுடைய ஃபேஸும் அந்த கால்குலேட்டர் மட்டும் கொஞ்சம் லாக் ஆகுது ஜி, வேற ஒண்ணும் இல்ல. டேய், போதுண்டா போதுண்டா, மூஞ்ச ஆல்ரெடி நிறைய பாத்துறீங்க நீங்க. உங்க மூஞ்ச வாய்ஸ் இஸ் பாக்க கிளியர். ஸ்கிரீன் உங்க வாய்ஸ் இஸ் வெரி கிளியர். வாய்ஸ் இஸ் வெரி வாய்ஸ் கிளியர். டேய், என் மூஞ்ச பார்த்து நீங்க ஒன்னும் ஆகப்படுத்தல, இதுனா விஜய் படமா? ஓகே, ஜஸ்ட் வாய்ஸ் கிளியரா இருந்தா போதும். ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா எல்லாம் தெரியுதா அப்படின்னு இருந்தா போதும். இங்க பாரு, நான் 2+2 4 அப்படின்னு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதா? கால்குலேட்டர் லேக் தெரியுது தெரியுது ஜி. யா, யூ கேன் ப்ரொசீட். தெரியுதுல தெரியுதுல? ஜி, இது என்னன்னு சொல்லுங்க, என்ன நம்பர் இருக்குன்னு. 6. அவ்வளவுதான். அட போங்கடா டேய், இந்த லேக் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய செட்டப் வந்து பாத்தீங்கன்னா லோ பேண்ட்வித் வைஃபைல பண்ண முடியாது. பட் நான் பண்ண ட்ரை பண்றேன். லேகா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப இதுக்கப்புறம் கான்செப்டுக்குள்ளார போயிடலாம். சரி, நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்ல, என்னெல்லாம் ஃபார்முலா இருக்கு, நம்பர் 1 என்னெல்லாம் ஃபார்முலா இருக்கு, அதை எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஆனா நீங்க வந்து டைம் வேல்யூ பண்ணிய பாத்தீங்கன்னா கதை நிறைய கேட்பான். ஓகேவா? எப்படி வந்து பாத்தீங்கன்னா லால நிறைய கதை சொல்லுவானோ, இங்கேயும் நிறைய கதை சொல்லுவான். அந்த கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபார்முலாவை எடுத்து அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். எந்த ஃபார்முலான்னு தெரிஞ்சிச்சுன்னா பாதி பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ கால்குலேட்டர்ல தட்ட கத்துக்கிட்டா மீதி வேலையும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ அவ்வளவுதான். இதை நம்ம ஜஸ்ட் ஃபார்முலாவை படிப்போம். ஃபார்முலாவை படிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல்ல ஒரு 15 சம் இருக்கு. அந்த 15 சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் வேலை இல்ல, சம் சால்வ் பண்ணும்போது வந்து பார்க்கலாம். இப்ப என் மூஞ்சு மட்டும் தெரிஞ்சனா ஓகே கண்ணா. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்முலா பார்க்க போறோம். தயவு செஞ்சு நான் வந்து ஃபார்முலா எதனால எப்படி டெரைவ் ஆச்சு, என்ன லாஜிக் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்ல போறதே இல்லை. ஜஸ்ட் எத்தனை ஃபார்முலா இருக்கு, அதை எந்த எந்த சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறேன். ஓகேவா? இது வரைக்கும் ஓகே இல்ல? பக்கா சரணி யாராச்சும் போட பார்ப்போம். என்னடா? ஓகே. சி, இங்க பாருங்கண்ணா, மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ஃபார்முலா மட்டும் தான் உங்க மண்டைக்குள்ளார ஏற்றணும். இந்த சாப்டர் இஸ் நத்திங் பட் 6 ஃபார்முலா. இந்த 6 ஃபார்முலாவை எந்த இடத்துல எந்த கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சனா ஃபைன். ஓகே, சோ இந்த 6 ஃபார்முலாவை 1 பை 1 நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 ஃபார்முலா சிம்பிள் கண்ணா. சி, என்ன சார் நீங்க ஃபார்முலான்னு சொன்னீங்க, அது என்ன ஃபார்முலான்னு எதுனாம ஏதோ டப்பா போடுறீங்க, வட்டம் போடுறீங்க, ஏதோ போடுறீங்களே, இது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்ல. ஜஸ்ட் கவனிங்க. நம்ம சம்ம பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் சொல்லுவான், ரேட் சொல்லுவான், நம்பர் ஆஃப் இயர்ஸ் சொல்லுவான். அமௌண்ட், ரேட், நம்பர் ஆஃப் இயர்ஸ், அமௌண்ட், ரேட், நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? இந்த 6 ஃபார்முலாக்கும் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் தேவை, ரேட் தேவை, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தேவை. பட் சில பேரால புரிஞ்சுக்க முடியாது, இதுக்கு எதுக்குடா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இதுக்கு எதுக்கு நம்ம ஃபியூச்சர் வேல்யூ யூஸ் பண்ணாம பிரசன்ட் வேல்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, மண்டையில அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நான் என்ன பண்றேன், பிக்டோரியலா வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்றேன். எல்லா ஃபார்முலாவே நான் என்ன பண்றேன், பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகேவா? இப்ப 1 பை 1 நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்கு. ஓகேவா? இருங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா இது வேணாம், நான் ஒரு பச்சை கலர். ஓகேவா? ஒரு அமௌண்ட் இருக்குன்னா கொஸ்டின்ல ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட் ஃபியூச்சர்ல நான் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாகுது. ஓகேவா? ஒரு சின்ன டப்பா பெத்த டப்பாவா மாறுது. ஓகேவா? சின்ன டப்பா பெத்த டப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 லட்சம் இன்னைக்கு பிக்சட் டெபாசிட் போடுறேன், எனக்கு வந்து 10 லட்சமா ஆகுது. ஓகேவா? 10 லட்சமா ஆகுது. சோ தட் மீன்ஸ் ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்கு, அந்த ஒரு அமௌண்ட்டை தான் நான் போடுறேன். அந்த ஒரு அமௌண்ட் பெருசா வளருது. ஓகே, எதனால? இன்ட்ரெஸ்ட் நிறைய வந்து சேர்ந்து 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 வளருது. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு சின்ன டப்பா பெரிய டப்பாவா மாறுது. எதனால? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேருது, ஏன்னா நம்மளோட காசை கொடுக்குறோம். ஓகே, இல்ல நம்ம லோன் வாங்குறோம், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வட்டி போட்டு 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 வந்து பாத்தீங்கன்னா சின்ன டப்பா பெரிய டப்பாவா மாறுது. அந்த மாதிரி மாறும் சமயத்தில் அது இன்ட்ரெஸ்ட், அது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா கண்ணா
அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த பெரிய டப்பா இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ரேட் இன்டூ டைம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீ பிரின்சிபலோட ஆட் பண்ணிடணும், பிளஸ் பிரின்சிபல். சி ஃபார்முலால எந்த லாஜிக் டவுட்டும் கேட்கக்கூடாது, எப்படி டிரைவேஷன் கேட்கக்கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது சூப்பர், பட் இருந்தாலும் தெரியாட்டாலும் பரவாயில்ல. எக்ஸாம்ல நீ எப்படி ஃபார்முலா வந்துச்சுன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாது. ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் டப்பா அடிச்சிரு. எல்லாரும் பேனா பென்சில் எடுத்து நீ தயவு செஞ்சு எழுதிக்கோங்க இந்த 6 ஃபார்முலாவை. சோ தட் வந்து உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா புரிஞ்சிருச்சு. ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒரு சின்ன டப்பா. இன்னைக்கு அது சின்னதா இருக்கும், ஃபியூச்சர்ல பெருசா மாறும். எதனால? இன்ட்ரெஸ்ட். என்ன இன்ட்ரெஸ்ட்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. சார் அதேதான் சின்ன டப்பா இருக்குது, இன்னைக்கு கொஞ்சோண்டு காசு வச்சிருக்கேன், அதை போய் டெபாசிட் பண்றேன், ஃபியூச்சர்ல அது பெருசா மாறுது, சின்ன டப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய டப்பாவா மாறுது. ஆனா அங்க இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டட் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் அசலுக்கு மட்டும் வட்டி தராம வட்டிக்கும் வட்டி வந்து சேர்த்து கொடுத்துக்கினே இருக்கிறான். ஓகேவா சார்? நான் 1 லட்சம் போட்டிருக்கேன் சார், 10% வட்டி கொடுக்குறான், 10,000 10,000 10,000 10,000 வருஷம் வருஷம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இல்ல சார், நான் வந்து 1 லட்சம் போட்டேன், எனக்கு 10,000 கொடுத்தான். ஆனா செகண்ட் வருஷம் 10,000 கொடுக்கல, 1 lakh பிளஸ் 10,000. இந்த 1,10,000 ரூபாய்க்கும் சேர்த்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது 99.99% தெரியும். அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போர் அடிக்க விரும்பல. ஓகேவா? சோ செகண்ட் ஃபார்முலா என்னதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. இந்த ஒரு அமௌண்ட், இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இன்டூ 1 பிளஸ் ரேட் இன்டூ டைம். ஓகேவா? ஒரே நிமிஷம் நீ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்றது நெக்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எடுத்துப்பா. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் என் கால்குலேட்டரும் சம்மும் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் காத்திருக்கணும். இந்த ஃபார்முலா மட்டும் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே? சோ தட் மீன்ஸ் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பா பெரிய டப்பாவா மாறுற மாதிரி, ஒரு சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டா மாறுற மாதிரி ஏதாச்சும் சிச்சுவேஷன் கொடுக்குறான், ஒரு கதை கொடுக்குறான்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது எய்தர் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொன்னா ஃபர்ஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொன்னா செகண்ட். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ரேட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல். ஓகேவா? செகண்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 பிளஸ் ரேட் ஹோல் பவர் n. ஓகேவா? இப்ப வாங்க இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வரும். ஆன்னுட்டி ஃபார்முலா. ஓகேவா? ஆன்னுட்டி ஃபார்முலா. சோ ஆன்னுட்டினா ஒண்ணும் இல்ல கண்ணா, இங்க பாரு, நான் இவ்வளவு தரம் வந்து பாத்தீங்கன்னா படம் போட்டு காட்டுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த 3rd and 4th மட்டும் தான். ஓகேவா? இந்த 3rd and 4th மட்டும் தான். நல்ல தெளிவா கவனிங்க. ஆன்னுட்டி அப்படின்னா ஒண்ணும் இல்ல கண்ணா, உங்களுக்கு தெரியுதா? இந்த டப்பா போட்டிருக்குன்னா சரி, இது சர்க்கிள், இந்த சர்க்கிள் போட்டிருக்குன்னா ஓவர் த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா எதர் நம்ம சின்ன சின்ன அமௌண்ட் வாங்கினே இருப்போம் இல்ல கொடுத்துக்கினே இருப்போம். ஓகேவா? ஓவர் த பீரியட் நம்ம சின்ன சின்ன அமௌண்ட் வாங்கினே இருப்போம் இல்ல கொடுத்துக்கினே இருப்போம். சார் புரியல சார். எக்ஸாம்பிள், இஎம்ஐ கட்டுற, நீ ஒரு நாள் கட்ட மாட்டேன், ஒரு எப்படி சொல்றது 10 வருஷம் கட்டுவ. ஹோம் லோனா வாங்கினா 20 வருஷம் கூட கட்டுவ, இல்ல ஒரு ஐபோன் வாங்கினா ஒரு 10 மாசம் கட்டுவ. ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்டை கட்டின்னு இருப்ப. ஓகேவா? அதோட பிக்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் 0வா போட்டுக்கிறேன், ஒரு ரவுண்டா போட்டுக்கிறேன். ஓகே? சோ இந்த மாதிரி நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் பேமெண்ட் பண்ற, இல்ல சீரீஸ் ஆஃப் கேஷ் வந்து ரிசீவ் பண்ற. அதோட இன்னைய மதிப்பு வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா அதோட இன்னைய மதிப்பு, அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் போட்டிருக்கேன் பிரசன்ட் வேல்யூ. ஓகே? பிரசன்ட் வேல்யூனா டப்பா வந்து எனக்கு இங்கே இருக்குது. ஓகே? நான் வந்து ஃபியூச்சர்ல நிறைய பே பண்றேன், ஃபியூச்சர்ல நிறைய ரிசீவ் பண்றேன். அதோட இன்னைய மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். A டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் பிராக்கெட் 1 மைனஸ் 1 by 1 பிளஸ் i பவர் n. தயவு செஞ்சு இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு கேட்காதீங்க கண்ணா. இதுக்கு டெரிவேஷன் எல்லாம் போடணும்னா வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் போடலாம், மார்க்கு ஒண்ணுமே வராது. ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலாக்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி எல்லாம் கொடுப்பாங்க கண்ணா. என்ன திரும்ப கொடுப்பாங்க? அருண் வந்து ரிட்டையர் ஆயிட்டான், அவன் இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ்வான். 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் தேவை. தட் மீன்ஸ் இந்த சர்க்கிளோட மதிப்பு வந்து 20 லட்சம் அடுத்த 10 வருஷத்துக்கு. ஓகேவா? 20 லட்சம் தேவை. சோ வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து சம்பாதிக்காம 20 லட்சம் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு வாங்கணும்னா இன்னைக்கு அவன் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு தரம் இன்வெஸ்ட் பண்ணணும், எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இந்த தேர்ட் ஃபார்முலாக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையாக்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் போட பார்ப்போம். அதாவது ஓவர் தி பீரியட் நான் நிறைய வந்து பார்த்தேன்னா கேஷ் ஃப்ளோ எய்தர் பே பண்ணுவேன் இல்ல ரிசீவ் பண்ணுவேன். ஓகேவா? எய்தர் பே பண்ணுவேன் ரிசீவ் பண்ணுவேன். நான் இப்ப ரிசீவ் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதாவது அருண் வந்து அடுத்து 10 வருஷம் வந்து பார்த்தோன்னா வீட்லயே உட்காந்து சாப்பிடணும், ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு 10 லட்சம் தேவை.
இன்னைக்கு எவ்வளவு தரம் பேங்க்ல போடணும், மேபி இன்னைக்கு ஒரு 5 கோடி போடலாம், 6 கோடி போடலாம், அதெல்லாம் கேல்குலேஷன் போட்டா தான் வரும். சோ அந்த 6 கோடி அருண் இன்னைக்கு பெரிய டப்பாவா போட்டானா அதுல இருந்து சின்ன சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கேஷ் ஃப்ளோ வரும், அவன் சாப்பிடலாம். சரி, ஆப்போசிட்டா சொல்லுங்க, ரிசீவ்க்கு பண்ணிட்டீங்க, ரிசிப்ட்டுக்கு பண்ணிட்டீங்க, பேமெண்ட்டுக்கு சொல்லுங்கன்னா ஒண்ணும் இல்லைன்னா கிளாசிக் எக்ஸாம்பிள் ஹோம் லோன். ஓகேவா, ஹோம் லோன் நான் இன்னைக்கு பெரிய டப்பா வாங்கிட்டேன், 1 கோடி வாங்கிட்டேன் ஹோம் லோன். ஓகேவா, நான் இந்த 1 கோடியை வாங்குறதுக்கு அடுத்த 30 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டினே இருப்பேன், இன்ஸ்டால்மெண்ட் கட்டினே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி சம் எல்லாம் கேட்கறாங்க. அதாவது என்னதுன்னா நிறைய இது இருக்கு, நிறைய சீரீஸ் ஆஃப் பேமெண்ட் இல்ல ரிசிப்ட் இருக்கு, அதோட பிரசன்ட் வேல்யூ கேட்கறாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா, இந்த ஃபார்முலா நீயே மனப்பாடம் பண்ணிக்கோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்க விரும்பல. ஃபோர்த் ஃபார்முலா, இதே மாதிரி சீரீஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கும், சீரீஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கும், அதோட ஃபியூச்சர் வேல்யூ என்னது, முடிவுல என்னதுன்னு வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபோர்த் ஃபார்முலாக்கன்னா என்னதுன்னா இந்த இந்த டப்பாவோட வேல்யூ என்னதுன்னா A/I. ஏ அப்படின்றது ஒண்ணும் இல்லைன்னா இந்த சின்ன சின்ன ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவிட்டி அப்படி இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, A/I இன்டூ 1+i⁻n−1. ஓகேவா, தயவு செஞ்சு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ண சொல்லி என்ன வந்து கேட்காத, நான் 1-2 டைம் ரிப்பீட் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி உன் நோட்ல சரி ஸ்கிரீன்ல இருக்கு, நீ வந்து காப்பி பண்ணிக்கோ. ஓகேவா, சரி, எனக்கு ஃபோர்த் ஃபார்முலாக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொடுக்குறேன். கிளாசிக் எக்ஸாம்பிள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. நீ மியூச்சுவல் ஃபண்ட் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் வந்து நீ பிக்ஸ்ட் டெபாசிட் எல்லாம் போட்டுறனா மாசம் மாசம் எப்படி சொல்றது, நம்ம ஒரு சேவிங் ஹேபிட்டை வளர்க்கணுன்றதுக்காக மாசம் மாசம் நீங்க கொடுங்க, மாசம் மாசம் ஒரு 20% 30% உங்களோட சம்பளத்துல இருந்து கொடுங்க, சின்ன சின்னதா பேமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல அது வளர்ந்து ஒரு பெரிய ஆலமரமா நிற்கும், ஒரு பெரிய டப்பாவா நிற்கும். த்ரோத ஒரு 30 வருஷம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுங்க, அதோட ஃபியூச்சர்ல வந்து எவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்குது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சம்மு கேட்கறான். நிறைய பேமெண்ட் பண்றேன், நிறைய ரிசீப்ட் பண்றேன், அதோட ஃபியூச்சர் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க இந்த ஃபார்முலா. ஓகேவா, பிரசன்ட் வேல்யூ கேட்டாங்கன்னா தேர்ட் ஃபார்முலா, ஃபியூச்சர் வேல்யூ கேட்டாங்கன்னா ஃபோர்த் ஃபார்முலா. ஓகேவா, ஓகே. இப்ப 5th 6th வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒரு டெரிவேஷன் தான், ஆனுவிட்டியோட ஒரு டெரிவேஷன் தான். இதுக்கு நான் எப்படி டிஃபரன்சியேஷன் பண்றேன்னா இங்க பாருங்க, தேர்ட் ஃபார்முலாலையும் ஃபோர்த் ஃபார்முலாலையும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மூணு இயர் கேஷ் ஃப்ளோ மட்டும் தான் நான் போட்டிருக்கேன், 3 0. ஓகேவா, கொஸ்டின்ல வந்து 20 30 40 கூட கேட்கலாம், நான் சும்மா ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனுக்காக நான் 3 0 தான் போட்டிருக்கேன், ஃபோர்த்துக்கும் 3 0. 5th 6th வந்து பாத்தீங்கன்னா அதேதான் இதே பிக்சர் தான், ஆனா 3 0 போடாம இன்ஃபைனட் 0. தட் மீன்ஸ் அருணுக்கு தெரியல அடுத்து 10 வருஷம் வாழ்வானா, 20 வருஷம் வாழ்வானா, 30 வருஷம் வாழ்வானா, இல்ல 100 வருஷம் வாழ்வானான்னு தெரியாது. சோ நான் வந்து பார்த்தேன் இன்ஃபைனட்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, நான் வந்து கொஸ்டின்ல சொல்றேன், அருண் வந்து பார்த்தனா 10 லட்சம் தேவைப்பா, அவன் வாழ்க்கைய ஒரு வருஷத்துக்கு நடத்துறதுக்கு 10 லட்சம் தேவை. அவன் வந்து வாழ்ற வரைக்கும் 10 லட்சம் வேணும்னா பிக்சட் டெபாசிட் எவ்வளவு தரம் போடணும்? டேய், அவன் வாழ்ற வரைக்கும் ஏதாச்சும் வந்து பார்த்தனா நம்பர்லாம் ஸ்பெசிபிக் பண்ணாம இன்ஃபைனட்னு சொல்லிட்டான். அருண் அடுத்து 10 வருஷம் வாழ்வான், அதுக்கப்புறம் மண்டே போட்டுருவான்னு சொல்ல, அப்படி போட்டனா அது தேர்ட் ஃபார்முலா. அருண் வந்து பார்த்தனா வாழ்ற வரைக்கும், அவனோட தலைமுறையா வந்து பார்த்தனா வாழ்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் தேவை அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு தர நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணணும், இன்னைக்கு அருண் கிட்ட எவ்வளவு தர இருந்தா அவன் வந்து பார்த்தனா ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5th ஃபார்முலா. தட் மீன்ஸ் திஸ் இஸ் 5th ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபைனட். ஓகேவா, என்ன ஃபார்முலானா A/I. ஓகேவா, A/I. இந்த மாதிரி இன்ஃபைனட் சீரிஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா அதோட ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்க, சாரி பிரசன்ட் வேல்யூ. காரணம் இங்க 5th 6th வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ இல்லை. ஓகேவா, பிரசன்ட் வேல்யூ மட்டும்தான். சோ ஏன்னா இது வந்து இன்ஃபைனட், ஃபியூச்சரே வந்து எனக்கு எப்பன்னு தெரியல, 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமானு தெரியல. சோ இது இன்ஃபைனட், இதுக்கு ஃபியூச்சர் வேல்யூ இருக்காது, ஜஸ்ட் பிரசன்ட் வேல்யூ மட்டும்தான். சோ என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல வருஷம் எவ்வளவு தூரம் நீ வந்து பாத்தீங்கன்னா ஆனுவிட்டி வாங்குறியோ அந்த ஒரு ஆனுவிட்டியை டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு உன்னோட பெரிய டப்பா இன்னைக்கு கிடைச்சிரும். ஓகேவா, அவ்வளவுதான் கண்ணா. 6th என்னதுன்னா 6th வந்து அருண் யோசிக்கிறான், அது எப்படிடா நான் வந்து இந்த வருஷமும் 10 லட்சம், அடுத்த வருஷமும் 10 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷமும் 10 லட்சம் தேவைப்படும். இன்னைக்கு நான் போய் மார்க்கெட்ல பால் பேக்கெட் பாக்குறேன் 30 ரூபான்னு இருக்கு, அடுத்த வருஷம் பார்த்தோன்னா 32 ரூபாவும் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் 34 வரும். சோ என்னோட செலவு வந்து க்ரோ ஆகினே இருக்குல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட எப்படி சொல்றது கேஷ் ஃப்ளோவும் க்ரோ ஆகணும்ல. சோ தட் மீன்ஸ் நான் என்ன பண்றேன், என்னோட கேஷ் ஃப்ளோவை ஒரே சைஸ்ல சர்க்கிள் நான் வைக்காம சின்ன சர்க்கிள், பெரிய சர்க்கிள், அதுக்கப்புறம் பெரிய சர்க்கிள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேஷ் ஃப்ளோவும் க்ரோ ஆகுது, என்னோட ஆனுவிட்டி க்ரோ ஆகுது. ஃபர்ஸ்ட் வருஷம் அருணுக்கு 10 லட்சம் தேவை, அதுக்கு அடுத்த வருஷம் 20% எக்ஸ்ட்ரா தேவை, தட் மீன்ஸ் 12 லட்சம். அதுக்கு அடுத்த வருஷம் அகைன் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு 14.4, தட் மீன்ஸ் 10 லட்சம், 12 லட்சம், 14.14 லட்சம், இந்த மாதிரி சொல்லிட்டு 20% வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கான் என்னோட ஆனுவிட்டி. அப்ப எனக்கு என் பேங்க்ல எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா A/I மைனஸ் growth rate. A/I என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ
அது போட்டுட்டு மைனஸ் growth ரேட்னு போட்டுருக்கோங்க. அவ்வளவுதான் கண்ணா. கண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல என்ன ஃபார்முலா போடணும்னு தெரிஞ்சிருச்சா தெரியலையா? அனுமா யூடியூப்ல போடுவீங்களா இல்லையான்னு கேக்குறீங்க. ஏன் இப்ப கட்டடிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். ஓகேவா கண்ணா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல என்ன ஃபார்முலா, ஆறாவது ஒரு வாட்டி சொல்லுங்க, பிரச்சனை இல்லை கண்ணா. ஒண்ணும் இல்லை, இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, ரெண்டு 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 இப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ வந்துன்னு இருக்கு. எப்ப முடியும்னு தெரியல. இதை நான் 10% வந்து பாத்தீங்கன்னா 10% நான் என்ன பண்றேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நான் டிஸ்கவுண்ட் பண்றேன். ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணனா எவ்வளவு வரும்? 2/10%. ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வேல்யூ. 2/10% போட்டீங்கன்னா 20 ரூபாய். தட் மீன்ஸ் நான் இன்கேஸ் எனக்கு 2 கோடி வருஷம் வருஷம் தேவை அப்படின்னா நான் ஜஸ்ட் 20 கோடி வந்து போட்டாலே போதும். ஏன்னா அதுல இருந்து எனக்கு 10%ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் சார் எனக்கு 10 இல்ல சார் 10, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. 2 இன்டூ 1.1 எவ்வளோடா? 2.2. சார் எனக்கு நெக்ஸ்ட் வருஷம் 2.2 சார். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் 10% எனக்கு 2.42 சார். சார் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் 10% தேவை சார். ஓகேவா? சோ எங்கடா 2.42 இன்டூ 10% எவ்வளோ? 2.662. சரி, எனக்கு இந்த மாதிரி வருஷம் வருஷம் என்னோட செலவு இன்க்ரீஸ் ஆகுதுல, அதே மாதிரி என்னோட வரவு இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த டப்பால எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்கண்ணா. சோ இதோட அசம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, அசியூம் என்னோட growth ரேட் வந்து நான் இங்க 10% எடுத்திருக்கேன். ஓகேவா? என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னால டெபாசிட் பண்ணா எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? ஒரு 12% வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், 2/12 போடக்கூடாதுன்னா 12 போட்ட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அங்க வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ 2 மட்டும் தான் இருக்கு. இங்க 2.2 2.4 ரெண்டும் க்ரோ ஆகிட்டே இருக்குது. சோ அதனால வந்து நான் 10% வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தூரம் growth ரேட்டோ, அதாவது annuity divided by interest minus growth rate மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் பண்ணா 2/2%. இங்க வந்து 100 ரூபாய் தேவை எனக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 20 கோடி தேவையில்ல, 100 கோடி தேவை. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சீரியஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ வந்து எனக்கு growth ரேட்டோட வந்துகினே இருக்கும். ஓகே, இதுதான் நான் வந்து ஆறாவது ஃபார்முலா. சரி, எனக்கு இந்த 6 ஃபார்முலா புரிஞ்சிருக்கு. இதெல்லாம் புரிஞ்சிச்சு. இப்ப நீங்க ஏதோ வந்து கால்குலேட்டர்ல ஏதோ டிஃப்ரெண்டா திங்க் பண்ணணும், கால்குலேட்டர் மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே, அந்த ஸ்டேஜுக்கு போங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் 6 ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சரி, we can go to next stage. ஓகேம்மா, அதாவது நவநீதா வந்து கேக்குறாங்க 6 ஃபார்முலா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்கண்ணா, என் மூஞ்ச மட்டும் பாரு, நீ வேற எதையும் பார்க்க தேவையில்ல. ஒரே நிமிஷம், நான் 6 ஃபார்முலா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஒரு அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட் வளருது, அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு அமௌண்ட் இருக்கு, இன்னொரு அமௌண்ட் வளருது. என்ன ரேட்ல வளருது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட். எப்படி சார் இதுல கொஸ்டின் கேட்பான்னு கேட்டீங்கன்னா, அருண் இன்னைக்கு 1 கோடி டெபாசிட் பண்ணிட்டான், 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு தரும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 இயர்ஸ் இப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. என்ன சார் ஃபர்ஸ்ட் ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா, அது மறுபடியும் நான் போர் அடிக்க விரும்புறது இல்லை, ஏன்னா உனக்கு ஆல்ரெடி நோட் பண்ண டைம் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா, அருண் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டான், 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு தரும் ஆகும்? ஓகேவா? செகண்ட் ஃபார்முலா அதேதான், அருண் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டான், 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு தரம் ஆகும்? ஓகேவா? பட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஆகும். ஓகேவா? வட்டிக்கு வட்டி. ஓகேவா? வட்டி குட்டி போடும். ஓகே, அங்க வட்டி குட்டி போடாது, அசல் மட்டும் தான் குட்டி போடும். ஓகே, சோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதை நான் வந்து போர் அடிக்க விரும்பல. ஆன்யூட்டிக்கு வா. ஆன்யூட்டி தான் என்னதுன்னா, நீ அடுத்த 5 வருஷம் இல்ல அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ கேஷ் ஃப்ளோ எய்தர் ரிசீவ் பண்ணுவ இல்ல பேமெண்ட் பண்ணுவ. ஓகேவா? மேபி எப்படி சொல்றது, பென்ஷன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏதாச்சும் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு பென்ஷன் வாங்குறேன், அடுத்து ஒரு 30 வருஷத்துக்கு நான் வந்து கேஷ் ஃப்ளோ ரிசீவ் பண்றேன். வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் 5 லட்சம் ரிசீவ் பண்றேன். ஓகே, அந்த பென்ஷனோட கரண்ட் இயர் எவ்வளோ, அந்த பென்ஷனோட கரண்ட் இயர் எவ்வளோ, கரண்ட் இயர்ல பிரசன்ட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா தேர்ட் ஃபார்முலா. ஓகேவா? இல்ல சார், நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன், சீரிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்றேன், அடுத்த 10 வருஷம் இல்ல அடுத்த 20 வருஷத்துக்கு நான் வந்து என்னோட சம்பளத்தெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் ஷேர் மார்க்கெட்ல. 20 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு தரும், பிரசன்ட்ல இல்ல ஃபியூச்சர்ல எவ்வளவு தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஃபோர்த் ஃபார்முலா. ஓகேவா? ஃபிஃப்த் ஃபார்முலா அதே தான். என்னதுன்னா, நான் வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இல்ல பேமெண்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, எவ்வளவு வருஷம்னு தெரியாது, இன்ஃபைனைட் இயர்ஸ்க்கு நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இல்ல பே பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதோட கரண்ட் இயர் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபிஃப்த் ஃபார்முலா. சார் அதே தான், நான் ஃபியூச்சர்ல பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இல்ல ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஒரே சைஸ்ல இருக்காது சார், அமௌண்ட்டும் ஒரே அமௌண்டா இருக்காது சார், அந்த அமௌண்ட்டும் க்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ்த் ஃபார்முலா. ஓகேவா? growth ரேட் அங்க கொடுத்திருப்பாங்க. சிக்ஸ்த் ஃபார்முலா annuity divided by 1 minus g. ஓகேவா? டார்க் கலர் யூஸ் பண்ணுங்க சார். இது சும்மா கால்குலேட்டர், சாரி ஃபார்முலாலாம் நான் டார்க் கலர்ல தான் இருக்குது. ஜஸ்ட் இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் லைட் கலர் யூஸ் பண்றேன். ஓகேவா? இதுக்கப்புறம் டார்க் நான் யூஸ் பண்றேன். புரிஞ்சிருச்சா கண்ணா? 6 ஃபார்முலா.
அப்படி இங்க பாருங்க, சில பேர் வந்து சொல்றாங்க பாரோயிங்ஸ் பிரசன்ட் வேல்யூ, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் வேல்யூ. அப்படிலாம் இல்ல. ஓகேவா? எப்படி வேணாலும் விளையாடலாம். நீ இன்வெஸ்ட்மெண்ட் கூட பிரசன்ட் வேல்யூல சம்டைம்ஸ் கேட்கலாம், கொஸ்டின்ல அவன் கொடுக்குற கதையை பொறுத்து. ஓகேவா? பாரோயிங்ஸ் கூட வந்து பார்த்தா மேபி ஃபியூச்சர்ல எவ்வளவு தரம் பே பண்ணலாம்னு கேட்கலாம். ஸோ அதனால நீங்க சிம்பிளா இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த ஃபார்முலான்னு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பிக்டோரியலா நான் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதற்கு வந்து கரண்ட் இயர்ல இன்னைய டேட்ல எவ்வளவு வேலைன்னு கேட்கறானா, இல்ல 30 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவுன்னு கேட்கறானா, இங்க வந்து இந்த சர்க்கிள் வந்து க்ரோ ஆகுதா, இல்ல ஒரே சைஸ்ல இருக்கா, அது நம்பர் ஆஃப் இயர்ஸ் லிமிட்டடா இல்ல அன்லிமிட்டடா இன்ஃபைனட்டா போயினே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாக்குள்ளார இந்த பிக்டோரியலுக்குள்ளார நீங்க கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா கொஸ்டின்ல கேட்டுக்கிற கதையை முடிஞ்சு. ஓகேவா? சம்மு சார் ஷோத ஃபார்முலா இங்க பார்க்கணும்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து நான் காட்ட மாட்டேன். இது டப்பு டப்பு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 60 செகண்ட்ல நீ காப்பி பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு ஃபுல்லா சம் சால்விங் செஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, நீயே பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் போவேன். இல்ல சார் நான் காப்பி பண்றேன், போர்ட்ல அழைச்சிடாதீங்க. சில மிஸ்னா வந்து பார்த்தா காப்பி பண்றதுக்குள்ள அழைச்சிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பண்ண வேணாம்னு பாக்குறேன். நீங்களே வந்து ஓகே சார் வி கேன் கோ அஹெட் அப்படின்னு சொல்லி நான் போறேன். 1 மினிட்டா? ஓகே 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 ஓகே. சார் சொல்லுமா, சொல்லு சொல்லு. என்னடா டேய் அன்மியூட்லாம் பண்றீங்க? சார் டவுட் இருக்கு சார். டேய் இங்க இல்ல பாரு. இல்ல டவுட் இல்ல. அந்த இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாமா, இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணலாமா? 6th ஒனுக்கு லாங் ஆயிட்டே இருக்குல்ல, அதிகமா போகுது சொல்றீங்கல்ல. யூஸ் பண்ணலாம்டா டேய். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தா 5வது இடத்துல தான் வரும். ஏன்னா இப்ப நானும் வந்து பார்த்தா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஆ நான் வருஷம் வருஷம் வந்து பார்த்தேன்னா சரி மாசம் மாசம் 3000 ரூபாய் தான் கட்டுறேன். அது ஆ 3000 வந்து பார்த்தோன்னா 4000 5000 மாறாது. ஏன்னா அவன் அப்படிதான் பிக்ஸ் பண்ணுவான். ஓகேவா? சோ அதனால என்ன சொல்றேன்னா இன்சூரன்ஸ் 5வது சிச்சுவேஷன்ல தான் வரும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம இந்த மாதிரி டவுட் நீ எனக்கு பர்சனலா கேளு. ஓகே, கோச்சுக்காத. ஏன்னா வந்து 250 பேருக்கும் மண்டல ஏதாச்சும் ஒரு டவுட் ஓடினே இருக்கும். அது சரி சார். நம்மளால சால்வ் பண்ண முடியாது, மத்தவங்களுக்கு கடுப்பா இருக்கும். ஓகேவா? எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கேட்கல. ஓகே, ஓகே சார், நான் தேங்க்யூ. கொஸ்டின்ல சொல்றேன். கொஸ்டின்ல வந்து டிஃபரெண்ட் சால்வ் பண்ணும்போது. ஓகே ஓகே சார், சாரி சார். நோ இஷ்யூடா, நோ இஷ்யூ. ஓகே, கோச்சுக்க கூடாது. ஓகே, எனக்கும் டவுட் ஓகே எல்லாம் சால்வ் பண்ணணும் தான் ஆசை. நீயும் புரிஞ்சுக்கணும். 200 பேர் நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி நீ இல்லைன்னா டெக்ஸ்ட்ல கூட பண்ணு. ஒரு ஃப்ளோ வந்து கெட்டு போகாம இருக்கும். ஓகே ஓகே ஓகேடா. சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்முக்கு போக போறோம். தயவு செஞ்சு எல்லாரும் இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துக்கோ, நோட் எடுத்துக்கோ, பென் எடுத்துக்கோ, கால்குலேட்டர் எடுத்துக்கோ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் தெரியுதான் பாரு. கால்குலேட்டர் தெரியுதா? கால்குலேட்டர் சம் புக்கெல்லாம் எடுத்துக்கோ. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதை வச்சு நம்ம சிம்பிளா சால்வ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகேவா? இங்க பாரு. டேய் பேஜ் நம்பரா? டேய் நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு சாப்டர் மட்டும் தான் வந்துச்சு. ஓகேவா? சோ அதுக்காக நீங்களே என்ன பண்ணுங்க, பேஜ் நம்பரை யாராச்சும் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு சொல்ல தெரியாது. என்னோட பிடிஎஃப் எவ்வளவு தர இருக்கு? ஒரு நிமிஷம். இல்ல இதுல 45 பேஜ் தான் இருக்கு. நீங்களே சொல்லுங்க பாப்பா. அதே பார்த்துட்டு பேஜ் நம்பர் 4.45. சூப்பர். சரி ஓகே, இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு கண்ணா. 1 by 1 நான் லாஸ்ட்ல இருந்து வரேன். ஏன்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சம்மா இருக்கும். சார் சின்ன சம்மா போட்டு ஏமாத்துற நீ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போற. ஓகே, அதுக்காக நான் லாஸ்ட்ல இருந்து வரேன். ஓகே, இங்க பாருங்கண்ணா. அவ்வளவுதான். 6 ஃபார்முலாவை எந்த எந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இப்ப என்ன கதை கொடுத்திருக்கான், இந்த கதைக்கு என்ன ஃபார்முலா அப்ளிகபிள் இங்க பாருங்கண்ணா. ஓகே, அப் டு ரிட்டையர்ஸ் அட் 60 years. ஓகே, ரிசீவிங் a pension of. டேய் ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க காம்பவுண்ட் ஃபார்முலாலாம் நிறைய சொல்லிருக்கேன். ஓகேவா? அங்க வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்டட் ஆனுவலி, காம்பவுண்டட் ஹாஃப்லி, காம்பவுண்டட் குவார்டர்லி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? நான் அதை பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்காக நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஃபார்முலாவை ஆட் ஆன் பண்ணல. ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே அதை பேஸ் பண்ணி நீ வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமுக்கு மாத்தலாம். இப்ப 15th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஆஃப் ஏலி இன்ஸ்டால்மெண்ட், பேயபிள் ஆஃப் ஏலி அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகேவா? சோ தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, இப்ப நான் கொடுத்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பேமெண்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ரிசிப்ட் இருக்கு இல்லையா இந்த ஆனுவிட்டில, தட் ரெப்ரசன்ட் 1 year. ஓகேவா? தட் ரெப்ரசன்ட் 1 year. சரி, சம்டைம்ஸ் 1 yearல நான் 2 டைம் பே பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 1 yearல நான் 2 டைம் பே பண்றேன், இல்ல 2 டைம் நான் ரிசீவ் பண்றேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா
பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 14,400 கொடுக்குறான். ஒரு வருஷத்துக்கு 14,400. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் டிவைட் பை 2ன்னு போட்டு 6 மாசத்துக்கு ஒரு டைம் நான் 7,200 வாங்கிடுவேன், இன்னொரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் 7,200 வாங்கிடுவேன். தட் மீன்ஸ் உன்னோட ஃபார்முலால இருக்கிற எல்லா வேல்யூவையும் வந்து பாத்தீங்கன்னா நீ ஆஃப் இயர்லி டைம் ஃப்ரேம்க்கு மாத்தணும். இப்ப நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. ஆஃப் இயர்லி டைம் ஃப்ரேம்க்கு மாத்தணும். ஏன்னா கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆகிறது ஆஃப் இயர்லி. சார் ஆஃப் இயர்லி டைம் ஃப்ரேம்க்கு மாத்தணும்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் 14,400 இருக்கா, அதை டிவைட் பை 2ன்னு மாத்திரு. ஏன்னா ஆஃப் இயர்லில அவ்வளவுதான் அமௌண்ட் வாங்குவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க பாரு, 13 வருஷம் இருக்கா, 13 வருஷத்தை ஆஃப் இயர்லியா மாத்திரு. எத்தனை ஆஃப் இயர்லி? 26 ஆஃப் இயர்லிஸ். ஓகேவா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் 4% பெர் ஆனம். இது வந்து 26 மாறிடும், இது 7,200 மாறிடும். இந்த 4% வந்து பாத்தீங்கன்னா 2% மாறிடும். ஏன்னா 4% அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு, 6 மாசத்துக்கு 2%. ஓகேவா? நான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே மாத்திக்கணும். நான் புதுசாலாம் ஃபார்முலா சொல்லல. தட் மீன்ஸ் இங்க அமௌண்ட் அப்படின்றது 14,400 இல்ல, அந்த அந்த ஆனுட்டி அப்படின்றது 14,400 இல்ல, 7,200. அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 இல்ல, 26 ஆஃப் இயர்லி. ஓகேவா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து 4% பெர் ஆனம் இல்ல, 2% பெர் ஆஃப் இயர்லி. ஓகே, சரி சார், புரிஞ்சிச்சு. இப்ப இங்க என்ன சார் கேக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க கண்ணா, வாட் சிங்கிள் சம் இஸ் ஈக்குவலன்ட் டு த பென்ஷன். வாட் சிங்கிள் சம் இஸ் ஈக்குவலன்ட் டு த பென்ஷன். அதாவது அப்பு அப்படின்றவர் வந்து 60 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. ஓகேவா? ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. அடுத்து 13 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பென்ஷன் வருது. ஓகேவா? 13 வருஷத்துக்கு பென்ஷன் வருது. வந்து பாத்தீங்கன்னா எய்தர் 4th ஃபார்முலா 5th ஃபார்முலா. ஓகேவா? ஃபியூச்சரா பிரசன்டான்னு பொறுத்து 4th 5th மாறும். பட் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இங்க வந்து ஆனுவிட்டி தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா அடுத்த 13 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன நிறைய அமௌண்ட் வாங்கினே இருக்கிறாரு. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா இந்த அமௌண்டோட ஒர்த் இன்னைக்கு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஈக்குவலன் டு ஹிஸ் பென்ஷன். ஓகே, 13 வருஷத்துக்கு அவர் வாங்குற பென்ஷனோட இன்னைய மதிப்பு ஒரு அமௌண்டா சொல்லுங்கன்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, தட் மீன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் வேல்யூ ஆனுவிட்டி. எத்தனாவது ஃபார்முலா? நானே வந்துட்டேன். இது எத்தனாவது ஃபார்முலா நான் போட்டிருக்கேன்? 3rd ஃபார்முலா. ஓகேவா? சோ 3rd ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3rd ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. இப்ப நான் எப்படி வந்து கால்குலேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி நான் பண்றேன்னு பாருங்க. டேய், எல்லாம் புரியுதா? புரியுது சார், புரியுதுன்னு போட்டு பார்ப்போம். நான் மட்டும் பேசினே இருக்கிறேன். எல்லாம் கால்குலேட்டர்லாம் தெரியுதா? என்னடா ஒருத்தனும் புரியுதுன்னு போட மாட்டீங்க. சரி, ஓகே ஓகே ஓகேவா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்ப 7,200, சரி நான் டார்க்காவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 7,200 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிளோட வேல்யூ. 26 வருஷத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2%. இந்த ஒரு 3 இன்ஃபர்மேஷன் தான். நான் இது வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர்ல கூட வந்து சரி, நான் எக்ஸாம் டைம்ல நான் பென்ல கூட போட மாட்டேன். கொஸ்டின் பார்த்தேன்னு போட்டுரும். ஓகேவா? 7,200 26 2%. ஓகேவா? இப்ப இந்த 3 கொஸ்டினை வச்சு, சரி இந்த 3 ஃபிகரை வச்சு நான் எப்படி சம்மு கால்குலேட் பண்றேன்னு பாருங்க. 3rd ஃபார்முலா கண்ணா. ஓகேவா? 3rd ஃபார்முலா. இப்ப என் கூட நீ கால்குலேட்டருக்கு பென் நோட் எல்லாம் எடுக்கக்கூடாது. நம்மளோட கேம், இப்ப நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். ஓகே, இப்ப துப்பாக்கி படத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆன்சர் எல்லாம் பார்த்து சொல்றீங்களா? இப்ப நம்ம துப்பாக்கி படத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு கேம் விளையாடணும்னா நம்மளும் ஒரு கேம் விளையாட போறோம். என்கிட்ட பேனா பென்சில் எல்லாம் இல்லாமலே நான் இந்த சம்ம வந்து நான் சால்வ் பண்ண போறேன். எப்படி? கால்குலேட்டர் மட்டும் வச்சு. ஓகேவா? பென்னு பென்சிலாம் இல்லாம இனி வந்து நோட்டு பேனாவே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்பீடு ரொம்ப முக்கியம். நீ வந்து நோட் பேனாலாம் எடுத்தா அழகா தெளிவா போடலாம். பட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் ஆயிடும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி போடுவோம். ஓகேவா? ஜஸ்ட் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி. இங்க பாருங்கண்ணா, நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு 1 by divided by 1 plus interest power என்னன்னு இருக்கா, ஃபர்ஸ்ட் நீ அதை டீகோட் பண்ணிடு, அதை சால்வ் பண்ற. ஓகே, இங்க பாருங்க. ஏன்னா அப்பதான் வந்து எடுத்துக்கோ 1 divided by இவரோட எத்தனை பர்சன்ட் 2%. ஓகேவா? 1 divided by 1.02 divided by 1.02 2 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் அமௌண்ட். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 23 டைம் வந்து பார்த்தேன்னா நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 23. நான் என்ன பண்ணணும், இதை மைனஸ் பண்ணணும். இந்த ஃபிகர் மைனஸ்ல இருக்கு. ஏன்னா -1 டிவைட் பை 1 பிளஸ் ஐ பவர் n. நான் எம் மைனஸ் பண்றேன். இங்க பாரு, இங்கதான் எம் பிளஸ் எம் மைனஸ் தெளிவா யூஸ் பண்ணணும். நான் வந்து எம் மைனஸ் யூஸ் பண்றேன்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நான் எம் பிளஸ் போடுறேன். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு வர ஃபிகர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவுதான். ஓகேவா, இவ்வளோ 0.365. அதுக்கப்புறம் ஐன்னு ஒண்ணு இருக்கா, அந்த ஐயையும் நான் டிவைட் பண்றேன். டிவைட் பை 2% பண்ணிட்டேன்னா இப்ப ஆனுவிட்டி எவ்வளோ, 7200 14,400 இன்டூ 7200 131,703. ஒரே நிமிஷம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 7200 13. அப்படியாண்டா இரு சார் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு ஒரே நிமிஷம். நீ இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 26 டைம், நான் 23 எடுத்தேன்னா 26 எடுத்தேன்னா ஒரே நிமிஷம் டே 26 டைம். சார் தப்பு பண்ற பத்தியா, நீ 26 டைம் பண்ணும். இப்ப அதே மாதிரி வந்து நீ கொஞ்சம் போட்டு பார்ப்போம். 1 டிவைட் பை 1.02 செகண்ட் டைம், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 டைம் மைனஸ் பண்ணிடு. 1 வந்து பிளஸ் பண்ணு. நெட்டா எவ்வளவு தரும், டிவைட் பை 2% இன்டூ 7200 போட்டீங்கன்னா 144,870 கண்ணா. 144,870க்கு க்ளோஸா எவ்வளவுல இருக்கு, 144,900 இருக்கு. ஓகேவா, சோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி இப்ப நான் சார் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 செகண்ட் இல்ல, சரி ஏமாத்துறேன், 20 செகண்ட். ஓகேவா, சோ 20 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணேன். இந்த சம்முக்கு மேக்ஸிமம் நீயும் எக்ஸாம்ல 20 செகண்ட் தான் யூஸ் பண்ணணும். இப்ப சார் நானும் வந்து பார்த்தா 20 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்றவங்க வந்து பார்த்தா போட்டு பார்ப்போம். சால்வ் இன் 20 செகண்ட்ஸ். சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். 10 செகண்ட்ஸ். ஓகே, இங்க பாருங்கன்னா 200 பேர் இருக்கீங்க, புரிஞ்சுக்கணும். ஒரு 10 பேர் வந்து பார்த்தா 10 செகண்ட் இல்ல 20 செகண்ட்ல வந்து சால்வ் பண்றாங்க. சோ நீங்களும் இந்த ஸ்பீடுக்கு வரணும். அது இந்த மாதிரிலாம் வந்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த செஷனே. இதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஆக்டிவா எல்லாரும் எழுந்திரிச்சு உட்காந்து நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, எப்படி தெரியுமா சால்வ் பண்ணணும், ஒரே நிமிஷம் கண்ணா. இதோட ஃபார்முலா என்னதுன்னா a டிவைடட் பை i. ஓகேவா, இன்டூ 1 மைனஸ் 1 டிவைடட் பை 1 பிளஸ் i பவர் n. சோ இந்த ஃபார்முலாவை நான் ஜஸ்ட் இப்ப நீ வந்து 10th 11th 12th படிப்பல்ல, ஃபர்ஸ்ட் ஏவெல்லாம் ஃபில் பண்ணி ஒவ்வொன்னா நீ சால்வ் பண்ணிட்டு வருவல, அந்த மாதிரி தயவு செஞ்சு நோட்டு பின்னே எடுக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பாரு, நான் ஃபர்ஸ்ட் எதை அட்டாக் பண்றேன்னா 1 டிவைடட் பை 1 பிளஸ் i பவர் என்ன அட்டாக் பண்றேன். இதை நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு எம் மைனஸ்ல நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எம் நான் வந்து பார்த்தேன்னா சரி இந்த 1 நான் வந்து எம் பிளஸ்ல வச்சுக்கிறேன். சோ தட் எனக்கு இதோட நெட் வேல்யூ கிடைச்சிரும். நான் இதை வந்து பார்த்தேன்னா இன்டூ பண்ணிக்கிறேன், டிவைட் பண்ணிக்கிறேன், முடிஞ்சு. ஓகேவா, நான் எத்தனை பேருக்கு பேசுறது புரிஞ்சுதுன்னு தெரியல. இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சம்ம போட்டு காட்டுறேங்கண்ணா. நீ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஆன்விட்டி ஃபார்முலால போடுறது, அதாவது சால்வ் பண்றது என்ன ஸ்டெப் சால்வ் பண்ணுனா 1 பிளஸ் i பவர் என்னன்னு நீ எங்க பாக்குறியோ, அதாவது டிவைட்ல இருக்கோ இல்ல மேலே இருக்கோ, அந்த 1 பிளஸ் i பவர் என்னதை நீ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும் ஆன்விட்டி சம்ல. சோ தட் வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம m பிளஸ்ல m மைனஸ்ல வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகே சார், இன்னொரு டைம் எனக்கு போடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் கூடயே போடு. இங்க பாரு இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 1 டிவைட் பை 1 பிளஸ் 0.02. ஓகேவா, இங்க பாரு. சரி சார் 1 செகண்ட் ஸ்லோவா. டேய் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷனோட நோக்கமே. நீயும் என்ன மாதிரியே நான் உனக்கு ஸ்லோவா சொல்லி தரேன், அதுக்கப்புறம் கூட நீ ஸ்பீடு பண்ணிக்கோ. என்ன மாதிரி நீ கால்குலேட்டர் சால்வ் பண்ண கத்துக்கிட்டா நீ முடிஞ்சு நீ இந்த ஒரு சம்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, சோ நானும் 15 சம் சொல்றேன், நான் சும்மா சொன்னேன். பட் என்ன இந்த ஒரு சம்மையாச்சும் நீ கொஞ்சம் என்ன ஃபாலோ பண்ணு. சோ தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷனோட ட்ரூ எசன்ஸ் நீ எடுத்துப்ப. ஓகேவா, இங்க பாரு 1 டிவைடட் பை 1.02. இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பவர் 1க்கு. ஓகேவா, அகைன் டிவைடட் பை 0.02 1.02. இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு பவர் 2க்கு. ஓகேவா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பவர் 2 வரைக்கும் போட்டதுக்கு அப்புறம் ஈக்குவல் டு மட்டுமே அமுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். பவர் 3 பவர் 4ன்னு அதே கால்குலேட் ஆயிருக்கும். இது எத்தனை கண்ணா 0.96 அப்படின்றது பவர் 2க்கு. அகைன் ஒரு ஈக்குவல் டு அனுப்புறேன்னா பவர் 3 பவர் 4 பவர் 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. டே இங்க சில பேர் இருப்பான் சார், கொஸ்டின்ல 13 தானே சார் இருக்கு, எதுக்கு சார் 26ன்னு? டே அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்களா இல்லன்னு நினைச்சு நானே வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன் எடுத்துன்னு போயிருக்கேன். ஓகேவா, சோ நான் இதை எடுத்துக்கிட்டு
இப்ப இப்ப எனக்கு தெரிஞ்சுக்க நான் 1/1 பிளஸ் ஐ பவர் என்னோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இதை மைனஸ் பண்ணோம்னா எம் மைனஸ்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஒன்னை நான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.4024 ஏதோ வருது. ஓகேவா? நான் மறுபடியும் வந்து 26 பண்ணணும் 25 பண்ணலான்னு தெரியல. ஓகேவா? சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து 1 மைனஸ் 1/1 பிளஸ் ஐ பவர் n தெரிஞ்சிருச்சு. இன்டூ 7200 டிவைடட் பை 2%. ஓகேவா? இது சிம்பிள் தான் நினைக்கிறேன். சோ இப்ப நான் போட்டோடனே ஆன்சர் என்ன வந்துருச்சுன்னா 144,871. இதுக்கு எது க்ளோசஸ்டோ நீ அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க பாடுற இங்க 144,900 இருக்கு, 800 இருக்கு. பட் திஸ் 871 இஸ் மோர் க்ளோஸ் டு 900. ஓகேவா? கால்குலேட்டர் டாப்ல செக் பண்ணுங்க. என்னடா இது புரிஞ்சிச்சா புரியலையா? கண்ணா புரிஞ்சிச்சா புரியலையா? நான் சால்வ் பண்ணிட்டேன் சார். இப்ப எத்தனை பேர் சால்வ் பண்ணிருக்கீங்க? சால்வ் இன் 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஆச்சு போட்டு பார்ப்போம். இல்லைன்னா நோட்டு பென் இன்னும் நோட்டு பென்ஷன் யூஸ் பண்றீங்க. தட் இஸ் கிரைம். ஓகே, தட் இஸ் கிரைம், தட் இஸ் கிரைம், தட் இஸ் பிக் கிரைம். ஓகே, இந்த மாதிரிதான் ஆனுவிட்டி ஃபார்முலால நீங்க நான் வந்து சொல்றேன். நான் படிக்கும் போது ஃபவுண்டேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் இருந்தது, ஃபவுண்டேஷனுக்கு ரேங்க் இருந்தது. ஓகேவா? நான் இப்போ வந்து 331 எடுத்துட்டு ஏர் 33 எடுத்தேன். மேத்ஸ்ல எல்லாம் வந்து 75 76 அட்டன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 95 சம்ஸ் அட்டன் பண்ணேன். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நோட் பென்சில மோஸ்டா அவாய்ட் பண்ணேன். அதுக்காக எல்லாத்துக்கும் நான் நோட் பென்சில் யூஸ் பண்ணேன்னு சொல்லல. மோஸ்டா அவாய்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கால்குலேட்டர் இப்படி சால்வ் பண்ணேன். ஆன்சர் மேட்ச் ஆயிடுச்சா? பக்கா சூப்பர்னு சொல்லி டிக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஓகேவா? ஓகே கண்ணா. சோ இப்ப இதே மாதிரிதான் கண்ணா ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரிதான் வந்து அடுத்த 14 சம்மும் வந்து சூப்பரா வந்து கால்குலேட்டர் வச்சு சால்வ் பண்ண போறோம். டேய் யாரும் மியூட் பண்றீங்க? சரி, அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க, மியூட் பண்ணிக்கோ. ஓகேவா? சூப்பர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்களும் என்ன ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஒரு டைம் ரொம்ப ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து டப்புன்னு போயிட்டே இருப்போம். கண்ணா இங்க பாரு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை என்னன்னா எந்த ஃபார்முலான்னு கண்டுபிடிக்கணும். இந்த கதைக்கு எந்த ஃபார்முலாடா, ஃபர்ஸ்டா செகண்டா, வெறும் சின்ன டப்பா பெரிய டப்பாவா மாறுதா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வாங்கிட்டு இருக்கோம். சரி, வருஷம் வாங்கிட்டு இருக்கோம், ஃபியூச்சரா பிரசன்டா இந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க கொடுக்குற கதையை நீ வந்து பாத்தீங்கன்னா டீகோட் பண்ணிட்டு எந்த ஃபார்முலான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Raja aged 40 wishes his wife Rani to have 40 lakhs at his death. சூப்பர். இங்க பாருங்க, நான் 40 lakhs அப்படின்றது பெரிய டப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேணாம், என் ஒய்ஃப் செத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சம் வரணும். ஓகேவா? நான் செத்ததுக்கு அப்புறம் என் ஒய்ஃபுக்கு 40 லட்சம். தட் மீன்ஸ் ஃபியூச்சர் வேல்யூ. சோ ஃபியூச்சர் வேல்யூ ஆனுவிட்டி ஃபார்முலா. ஃபியூச்சர் வேல்யூ ஆனுவிட்டி ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 4வது நினைக்கிறேன். ஓகேவா? சோ 4வது ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். எப்படி கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்களா? இந்த கதைக்கு என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிக்கணும். ஃபாலோ பண்ண முடியாதா? ஓகே, ரைட். சோ 40 லட்சம். இங்க பாரு. லாஸ்ட் டைம் கண்ணா இது வந்து எப்படி காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்றான்னு பாராம. கண்ணா தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரி, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சர்க்கிள் கொடுத்துறான். சின்ன சர்க்கிளுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஆனுவிட்டி கொடுத்துறான். ஓகேவா? நம்ம பெரிய டப்பா கண்டுபிடிச்சோம். பிரசன்ட் வேல்யூ பெரிய டப்பா கண்டுபிடிச்சோம். இங்க பெரிய டப்பா கொடுத்துறான், சின்ன டப்பாவை சின்ன சர்க்கிள் கண்டுபிடிக்க போறோம். தட் மீன்ஸ் 40 லட்சம் அப்படின்றது ஃபியூச்சர்ல என் ஒய்ஃபுக்கு தேவையான அமௌண்ட். அதுக்கு நான் வருஷம் எவ்வளவு தரம் கொடுக்கணும், அந்த சின்ன சர்க்கிளோட வேல்யூ கேட்கலாம். ஓகேவா? அதே ஃபார்முலா தான். பட் என்னன்னா நீ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுலாம் லெஃப்ட் ஹேண்டுக்கு மாத்தணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9th 8th 7th மேக்ஸ் மிஸ்ஸிங் ஃபார்ம், அதாவது மிஸ்ஸிங் ஃபிகர் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியும்ல, அதே மாதிரிதான். ஓகேவா? இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4th ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம்னா. சரி, 4th ஃபார்முலா இந்த ஃபார்முலா இங்க பாரு. தெய்வமே இங்க பாருங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை அதுக்காக எடுத்து அப்படியே பிளைண்டா அப்ளை பண்ற போறேன். இந்த ஃபார்முலால வந்து இந்த ஃபார்முலால நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பெரிய டப்பாவை கண்டுபிடிக்க போறோம். பட் ஆன்சர்ல ஆல்ரெடி ஃபியூச்சர் வேல்யூ பெரிய டப்பா கொடுத்துட்டான். நம்ம இப்ப சின்ன சர்க்கிளை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த சம்ல இந்த ஏவை தான் கண்டுபிடிக்க போறோம். கரெக்டா? இந்த ஏவை தான் கண்டுபிடிக்க போறோம். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மாத்தி விட்டுரு. ஐ வந்து இங்க டிவைட்ல இருக்கா, இது இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடும். இந்த பிராக்கெட் அதாவது 1 பிளஸ் ஐ பவர் n மைனஸ் 1 இது மல்டிப்ளைல இருக்கா, அந்த சைடு போச்சுன்னா டிவைடட் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே சார், ஏதோ ஒண்ணு இது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியா இருக்குன்னு சொல்றீங்க. உங்களோட ஸ்டைல்ல ஜஸ்ட் கால்குலேட்டர் மட்டும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா போட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படின்னு பாருங்கன்னா மறுபடியும் ஜஸ்ட் கால்குலேட்டர் வச்சு நான் போடுறேன். கால்குலேட்டர் வச்சே போடுறேன். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கும். மறுபடியும் நான் ஃபார்முலா காட்ட மாட்டேன். ஃபார்முலா சரி, என்னோட கால்குலேட்டர் மட்டும் தான் இதுக்கப்புறம் காட்டுவோம். ஓகேவா? இங்க பாருங்க. எப்பயுமே ஆனுவிட்டி ஃபார்முலால
எதை நம்ம அட்டாக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எதை அட்டாக் பண்ணணும்னா 1 + i பவர் n எங்க இருக்குதோ, ஓகேவா. சோ இந்த ஃபார்முலால 1 + i பவர் n நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். 1 + i அப்படிங்கிறது 3% 0, 1 + 0.03, ஓகேவா. சோ பவர் n, இப்ப பவர் n வந்து பாத்தீங்கன்னா இங்க 30 அர்த்தம். சரி 30 தானே கரெக்ட். சோ இப்ப நான் 30 டைம் வந்து பாத்தீங்கன்னா போட போறேன். தெளிவா பாருங்கன்னா நான் இன்னொரு டைம் கூட சொல்லிக்கிறேன். 1.03 2 டைம் இன்டூ பண்ணிக்கோ. ஒரு டைம் ஈக்குவல் டு அனுப்புறேன்னு வச்சுக்கான். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30, ஓகேவா. 30 டைம் நான் போட்டுட்டேன். 30 டைம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு -1 இருக்கு, ஃபார்முலால -1 இருக்கா, அந்த -1 பண்ணிடு. அதுக்கப்புறம் டிவைடட் பை i இருக்கு, தட் மீன்ஸ் டிவைடட் பை 3% போட்டு இப்ப பாருக்கன்னா 47.575 இருக்கு, ஓகேவா. 47.575 இருக்கு. எத்தனை பேர் ஃபாலோ பண்றேன்னு தெரியல. இந்த 47.575 ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாத்துங்க. ரைட் ஹேண்ட் சைடு டிவைடட் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டுனா சாரி ரைட் ஹேண்ட் சைட்ல மல்டிப்ளைங்க இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் ஆயிடும், ஓகே. அப்ப நீங்க இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க கண்ணா, மைண்ட்ல வச்சுக்கோங்க. 47.575 வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிவைட் பண்ணணும், இதோட டிவைட் பண்ணணும், 40 லட்சத்துல டிவைட் பண்ணணும், ஓகேவா. 40 லட்சம் டிவைட் பை 47.575 போட்டீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்துட்டுன்னா 84077. இதுக்கு எது க்ளோஸா இருக்கு? டி, ஆப்ஷன் டி, 8408D அப்படின்னு இருக்குது. தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி தானே இருக்கு. 4th ஒன் ஆப்ஷன் டி கண்ணா. இது எத்தனை பேர் ஷேர் கூட போட்டீங்க? சோ நிறைய பேர் வந்து போடுறீங்க, சால்வ் பண்றீங்க, ஓகே சூப்பர், ஓகே. இத என் கூட வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் போட்டா சரி எனக்கு இந்த சம்க்கு 10 செகண்ட்ஸ் ஆச்சு, இல்ல 15 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ஹாப்பியா இருக்கும். அப்படி இல்ல சரி 1 செகண்ட் சொல்லி பரவாயில்ல, ஒரு அடுத்த ஒரு 3-4 சம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியாதுன்னா நிறுத்தி புரியுற மாதிரி கேட்டுன்னு நீங்க வந்து மூவ் ஆகலாம், ஓகேவா. 10 செகண்ட்ஸ் எக்ஸாம்ல என்ன மாதிரி ஸ்பீட்ல போடணும்னு சொல்றேன் பார்த்தேன். இதை பார்த்தோம் 30 வருஷத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 1 + i பவர் என்ன போடுவோம் 1.03 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 -1 டிவைடட் பை 3%, ஓகேவா. சோ 47.575 வந்துருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஃபிகர் இஸ் a, நாட் ஃபியூச்சர் வேல்யூ. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்டூ பண்ணாம நீ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டுட்டு போய் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி 47.575 1 டிவைட் பை 47.575, ஓகேவா. அமௌண்ட் எவ்வளவு? 40 லட்சம். ஓகே, இவ்வளவுதான். 10 செகண்ட் தான் எடுத்துக்கணும். புரிஞ்சிருச்சா? மெமரி யூஸ் பண்ணி டிவைட் பண்ணலாம்ல சார். இங்க பாருங்க, மெமரியை ஒன்னால யூஸ் பண்ண முடியாது. மெமரியை வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், மைனஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ண முடியாது, ஓகே. சோ நீ அதனால வந்து பாத்தீங்கன்னா உன்னோட மெமரி தான் யூஸ் பண்ணணும். கால்குலேட்டர்ல m + m - யூஸ் பண்ண கூடாது. ஓ நீ என்னோட மெமரி தான் சொல்றியா? m +க்கும் m - க்கும் மெமரி தான் கணக்கு. மெமரி பிளஸ் மெமரி மைனஸ் நீ இதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ண முடியாது, அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும் தான். அதுக்காக m + m - ஓகேவா சார். புரிஞ்சிச்சு சார். 14th சம் புரிஞ்சிச்சு. இப்ப 13th சம் பண்ணலாம். எந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணா m + 1 வருது? சில கால்குலேட்டர்ல m, சரி ஓகே, சில கால்குலேட்டர்ல வருது போகுது m +. நான் வந்து பாத்தீங்கன்னா MJ12D யூஸ் பண்றேன்னா இதை வராது, ஓகே. எனிவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்னோட ஸ்பீடா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சோ சூப்பரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமரி கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் என்னோட மெமரி தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. அடிஷன் சரி டிவிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு கண்ணா. 13th சம் போலாமா? 13th சம் போலாம், ஓகேவா. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஓகே. நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க. இப்ப 13th சம் நான் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண போறேன்னா 15th-க்கும் 14th-க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. இப்ப இதுல இருந்து ஜெட் வேகத்துல நம்ம பார்க்க போறோம், ஓகே. இங்க பாரு 15 14 13th சம் அதே மாதிரி கதை படிக்க போறோம். என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிக்க போறோம், ஓகேவா. மிஷினரி 5,20,000 இருக்குது, ஓகே. சிங்கிங் ஃபண்ட் கண்ணா, சிங்கிங் ஃபண்ட் அதாவது கம்பெனில நிறைய சிங்கிங் ஃபண்ட்னு யூஸ் பண்ணுவாங்க. என்னதுன்னா இன்கேஸ் என்னோட மிஷினரி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஃபியூச்சர்ல வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை வாங்குறது என்கிட்ட காசு இருக்கணும். அந்த காசை நான் இப்பயே சேர்த்து வைக்கிறேன். தட் மீன்ஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிங் ஃபண்ட்னு நீங்க வந்து நோட் பண்ணாலே நீங்க இந்த மாதிரி நினைச்சுக்கலாம். சிங்கிங் ஃபண்ட்னா ஃபியூச்சர்ல நான் ஒரு காசு ரெடி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மிஷினரி வச்சுட்டு இருக்கேன், அதை வச்சுதான் பிசினஸே நடத்தணும்னா
அந்த மிஷினரி போயிடுச்சுன்னா பிசினஸ் நடத்த முடியாது. ஸோ நான் சேஃபா என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட் பண்ணுவேன், நிறைய வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ நிறைய வந்து ஆனுவிட்டி ஃபார்ம் யூஸ் பண்ண போறேன். இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சர்ல ஒரு பெரிய அமௌண்ட் வரும், ஃபியூச்சர்ல நம்ம மிஷினரியை வாங்கி போட்டுரும் மறுபடியும் புதுசா இது பழசாயிடுச்சுன்னா. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் சிங்கிங் ஃபண்டுக்கும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர் வேல்யூ ஆனுவிட்டி, அந்த 4th ஃபார்முலா. ஓகேவா? 4th ஃபார்முலா. சரி சார், இங்க வந்து ஆனுவிட்டி கேட்கறாங்களா, சின்ன சின்ன ரவுண்ட் கேட்கறாங்களா, பெரிய டப்பா கேட்கறாங்களான்னு இப்ப நம்ம பாப்போம்னா, சிங்கிங் ஃபண்ட் கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? to replace it by a new model at 25% higher cost after 25 years with the scrap value realization of 25,000. இங்க பாரு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா, என்கிட்ட ஒரு மிஷினரி இருக்கு, இன்னைக்கு மிஷினரியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5,20,000. ஃபியூச்சர்ல என்னோட மிஷினரி வேஸ்ட் ஆகலாம், அப்ப எனக்கு வாங்குறதுக்கு காசு வேணும், எவ்வளவு தரம் காசு வேணும் அதான் சொல்றான். 5,20,000 பிளஸ் 25%. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாயிடும் சொல்லிட்டு 25% இவனே எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டான். ஓகேவா? 5,20,000 பிளஸ் 25%. ஓகே, ஹையரா தட் மீன்ஸ் 6,50,000 வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். மேபி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் சேவ் பண்ணி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆனுவிட்டி ஆரம்பிக்கணும். எவ்வளவு தத்துக்கு 6,50,000. ஸோ ஃபியூச்சர்ல பீரியட் அப்போ வரப்போது 6,50,000. அதுக்கு நான் சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே சேவ் பண்ணாதானே வரும். ஸோ எவ்வளவு தூரம் நீங்க சேவ் பண்ணணும், வாட் அமௌண்ட் ஷுட் பி செட் அசைடு அப்படின்னு கேட்கறாங்கம்மா. இங்க பாரு, 6,50,000 நீ சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்காத. பீரியட் அப்போட வேல்யூ 6,50,000 மைனஸ் 25,000. இந்த 25,000 வந்து நான் நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல வந்து இந்த பழைய மிஷினரியை வித்துட்டு எனக்கு ஒரு 25,000 வரும். ஸோ அதே நான் சேவ் பண்ண தேவை, அதை அப்புறமா பாத்துக்கிறேன், ஏன்னா அப்புறமா என் கையில வந்துடும். இப்ப எனக்கு எவ்வளவு தரம் தேவைப்படுது, இதை போக நெட்டா வந்து பாத்தீங்கன்னா 6,25,000. தட் மீன்ஸ் பீரியட் அப்போட வேல்யூ 6,25,000. நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆனுவிட்டி எவ்வளவு தரம் செட் அசைட் பண்ணணும், எவ்வளவு தரம் ஒதுக்கி வைக்கணும். 4th ஃபார்முலா. ஓகேவா? பட் 4th ஃபார்முலால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு தள்ளணும். ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு தள்ளணும். பிகாஸ் தட் ஃபார்முலா இஸ் மீன்ட் ஃபார் ஃபியூச்சர் வேல்யூ. பட் நம்ம இங்க அதாவது கண்ணா அதே மாதிரிதான் இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ மீன் பண்ணுது. ஓகேவா? ஃபியூச்சர் வேல்யூ மீன் பண்ணுது. பட் நமக்கு இங்க ஃபியூச்சர் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, 6,25,000 தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு தூரம் ஆனுவிட்டி, எவ்வளவு தூரம் அமௌண்ட் வருஷம் வருஷம் எடுத்து வைக்கணும்னு தெரியல, அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் நான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இது மல்டிபிளிகேஷன்ல இருக்குதா அப்படின்னு வந்து டிவைட் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி தான் பண்ணலாம். இதையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 10 செகண்ட்ல சால்வ் பண்ணு. 10 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணு. ஓகே, எங்கடா இருக்கு? சோ எடுத்தோடனே நான் எதை அட்டாக் பண்ண சொன்னேன், 1 + i பவர் n. ஓகேவா? தட் மீன்ஸ் 1.035, அது 3.5%, 0.35 போட்டுக்கிட்டேன். எத்தனை வருஷம்டா? 25 வருஷமா? ரைட்டு. 2 3 ஒரே நிமிஷம், நான் வந்து கால்குலேட்டர் பண்ணல, கால்குலேட்டர் காட்டுறேன். ஓகே, சாரி கால்குலேட்டர் காட்டுறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1.035 நான் வந்து பாத்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு, சரி 25 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 சாரிங்கண்ணா 25. இங்க பாரு நீ இந்த மாதிரி தப்பலாம் பண்ணக்கூடாது. ஓகே, 25 நிறுத்திக்கணும். 1.035 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 25ல நிறுத்திட்டேன். -1 டிவைடட் பை 3.5%. ஓகேவா? 38.95. ஓகே, 38.95 ஓட டிவைட் பண்ணு. 38.95 ஓட டிவைட் பண்ணிட்டேன்னா 16046. ஓகேவா? அப்பனா வந்து 16050 தான் பக்கத்துல இருக்கு. சோ ஆப்ஷன் சி. ஓகே, சோ ஆப்ஷன் சி. எத்தனை பேர் ஃபாலோ பண்றேன்னு தெரியல, பரவாயில்ல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்க ஆன்சர் போடுறீங்க, பட் நோட் பென் எல்லாம் யூஸ் பண்ணாம கால்குலேட்டர் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு போட தெரிஞ்சதான், நான் கால்குலேட்டர் யூஸ் பண்றதுக்கு தான் கத்து கொடுக்குறேன். ஓகேவா? ஃபாலோயிங் சார், ஒன் மோர் ப்ளீஸ். கவிப்பிரியமா, ஒன்னும் தப்பு இல்ல. நீ வந்து பாத்தனா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கணும். இப்போ உங்ககிட்ட ஃபார்முலா காட்ட மாட்டோம். ஃபார்முலா வந்து 6 ஃபார்முலா தான் மனசுல அப்படியே வந்து பார்த்தா ஆணித்தரமா பதினும். ஓகேவா? இங்க சி கண்ணா, ஒரே நிமிஷம் ஒன்லி கால்குலேட்டர் சார், பிரச்சனை இல்லை. ஒரே நிமிஷம் கண்ணா. டைம் வேல்யூ ஆஃப் மணியை மட்டும் நீ வந்து கத்துக்கிட்டனா, இந்த ஒரு சாப்டர் மட்டும் நீ கத்துக்கிறன்னு வச்சுக்கான். ஓகே, உனக்கு சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் பல ஆப்ஷன் இருக்கும் கண்ணா, பல ஆப்ஷன் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்டுக்காக போகலாம். ஓகேவா? அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம், டிசிஎஃப். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் அனலிஸ்டா போலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்னு சூப்பரான இது செயற்கை ஆசை பெருமங்கலம் போகணும்னு சொல்லிட்டு
வேல்யூவேஷன் ரெஜிஸ்டர்ட் வேல்யூர்னு சொல்லிட்டு சோ அந்த இதுக்கும் போகலாம். ஓகேவா? இதெல்லாம் அடிஷனல் நீ சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு நீ கொஞ்சம் ஸ்பெஷலைசேஷன் போகலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ. சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 ஃபார்முலா வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். சோ அதனால தெளிவா கத்துக்கோ. ஓகேவா சார்? ஹவு 3,25,000 தெய்வமே இங்க பாரு, இங்க பாரு. பெரிய டப்பா ஃபியூச்சர்ல நான் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் செலவு பண்ணணும், இல்ல நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த பெரிய டப்பா ஃபியூச்சர்ல எவ்வளவு தரும் அப்படின்னு இவன் வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். எவ்வளவு தரும் தெரியுமா? இன்னைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷினரி இருக்கு. அந்த மிஷினரி ஃபியூச்சர்ல வேஸ்ட் ஆச்சுன்னா நான் அதே வேல்யூ கொடுத்து வாங்க மாட்டேன். ஏன்னா ஃபியூச்சர்ல காஸ்ட்லி ஆயிடும். எவ்வளவு தரம் காஸ்ட்லி ஆகுது? 25%. ஓகேவா? 25%. 6,50,000 எனக்கு ஃபியூச்சர்ல தேவை பெரிய டப்பா. ஆனால் எனக்கு பழைய மிஷினரில இருந்து மேபி வித்துட்டு 25,000 வரலாம், மேபி வித்துட்டு 25,000 ஃபியூச்சர்ல வரலாம். ஓகேவா? சோ அதனால தான் நான் என்ன பண்றேன், 6,50,000 கிரியேட் பண்ணாம ஆல்ரெடி எனக்கு 25,000 ஃபியூச்சர்ல வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. சோ அதை நான் மைனஸ் பண்ணிட்டு மீதி 6,25,000 கார்பஸ்க்கு மட்டும் தான் நான் ஆனுவிட்டி பண்றேன். எவ்வளவு தரம் பண்றேன்? 16,050 சொல்லிட்டு நான் பண்றேன். சூப்பர்ரா. இதான் நான் வந்து கேட்டேன். சரண் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்கான், சார் அட் பிகினிங் அட் எண்டு அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா என்ன சார் பண்ணணும்? எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. இங்க பாருங்கன்னா சரண் சூப்பரா ஒண்ணு கேள்வி கேட்டான். ஓகேவா? சூப்பரான கேள்வி. ஆக்சுவலா நான் வந்து பார்த்தேன் பர்பஸ்ஃபுல்லாவே இது உங்களுக்கு நான் சொல்லாம வச்சிருந்தேன். ஓகேவா? அதாவது நான் இப்ப இந்த சின்ன சின்ன சர்க்கிள் எல்லாம் இருக்கா, இந்த சின்ன சின்ன சர்க்கிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார் வருஷம் கொடுக்கணும்னு சொல்றீங்களே, வருஷம் முதல்ல கொடுக்கணுமா எண்டுல கொடுக்கணுமான்னு சொல்லவே இல்லையே சார். ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு டிஃபரன்ஸ் இருக்குன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரண் கேட்கலாம். ஓகேவா? சரி, இப்ப இந்த சம்ல இந்த நீங்க ஃபார்முலா தான் போட்டிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் நிறைய போடுறீங்க. இந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கொடுக்கணுமா இல்லைன்னா சரி அதாவது இயர் எண்ட்ல கொடுக்கணுமா இயர் பிகினிங்ல கொடுக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் சார், இது இயர் 1 சொல்றீங்க, இது இயர் 2 சொல்றீங்க, இது இயர் 3. இயர் 1 ஜனவரில கொடுக்கணுமா டிசம்பர்ல கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் போட்ட எல்லா ஃபார்முலாவும் வந்து பாத்தீங்கன்னா இயர் 2 அசம்ஷன் தாங்கண்ணா. இயர் 2 அசம்ஷன் தான் சார். அப்படின்னா இயர் பிகினிங்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் மீன்ஸ் நான் வந்து காசு போடணும், அந்த மிஷினரி வாங்குறதுக்கு நான் காசு போடணும். ஆனா டிசம்பர் 31 போடல, ஜனவரி 1 போடுறேன்னா சில சேஞ்சஸ் இருக்கு. அந்த சேஞ்சஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட். இப்ப அதை பத்தி குழப்பிக்க தேவையில்ல. ஓகேவா? இப்ப எல்லா அசம்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா அவன் கொஸ்டின்ல எதுவும் கொடுக்காருன்னா நீயும் அந்த அசம்ஷன் எடுத்துக்கோ. இயர் ரெண்டுன்னு சொல்லிட்டு இயர் பிகினிங்னா அவனே வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்துவான். ஓகேவா? அவனே வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவான். ஆனுவிட்டி டியூ இமிடியட்லி, பெய்டு இமிடியட்லி, பெய்டு அட் த பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லுவான். அந்த மாதிரி சொல்லும் போது இந்த ரெண்டு ஃபார்முலால சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதை நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, அதான் ஏபிசிடி. சூப்பர். டே ஏபிசிடி பெரிய ஆள் போலியா நீன்னு? சரி, ஓகே, அவனே கரெக்டா சொல்லிட்டான். ஓகேவா? கொஸ்டின்ல எதுவுமே சொல்லலாம் எண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? என்னோட ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லா ஃபார்முலாவும் எண்டு தான். ஓகே, சம்டைம்ஸ் வந்து பார்த்தா கொஸ்டின்லேயே சொன்னானா இதுல லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பார்க்கணும். அதுக்கு நான் வந்து என்ன லாஜிக்னு சொல்றேன். தயவு செஞ்சு இப்ப நம்ம வந்து ஃப்ளோ வைக்காம போடலாம். ஓகேவா? 18% தானே சார்ஜ். சரி, ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜும் கம்மியா இருக்கு. அடுத்து ஒரு 15-20 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மீதி எல்லா சமயம் மாசா பண்றோம். அவ்வளவுதானே சார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க கண்ணா. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணாம லாஜிக்கலா எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தோன்னா சம் சால்வ் பண்ணலாம்னு சில சூப்பரான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, சூப்பர். நிறைய பேர் கிளாரிட்டியா இருக்கீங்களா? சூப்பரா. ஓகே, இப்ப பாரு, நான் எல்லாரும் ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை சம் முடிச்சிருக்கோம்? 15, 14, 13. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெட் வேகம் தான். ஓகே, ஜெட் எப்படி வேகமா பறக்குதோ நம்மளும் கை அப்படியே வேகமா பறக்கணும். ஓகேவா? இங்க பாரு 12th செம் சிங்கிங் ஃபண்ட். சூப்பர். சிங்கிங் ஃபண்ட் என்ன சொன்னேன்? ஃபியூச்சர்ல ஒரு ஃபண்ட் தேவை. ஃபியூச்சர்னா ஃபேர் வேல்யூ, சாரி ஃபியூச்சர் வேல்யூ. ஓகேவா? ஃபியூச்சர் வேல்யூ ஆனுவிட்டினா நம்மளோட 4வது செம். ஓகேவா? எதுக்கு சார் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிபென்ச்சர் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம், கடன் வாங்கி வச்சிருக்கோம். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பே பண்ணணும்ல. எப்ப பே பண்ணணும்? 25 வருஷத்துக்கு அப்புறம் பே பண்ணணும். சோ 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் எனக்கு தேவைப்படும். அதுக்காக நான் இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ராஃபிட் வந்து ஒதுக்கி வைக்கிறேன். எவ்வளவு தூரம் ஒதுக்கி வைக்கணும்? ஹவு மச் ப்ரொவிஷன் நீட்ஸ் டு பி டன் கேக்குறாங்க. மீன்ஸ் ஃபியூச்சர் வேல்யூ. டேய், இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவிட்டி தான் பேலன்சிங் ஃபிகர். என்னடா ஒரே மாதிரி கொஸ்டின் வருது? இங்கேயும் ஆனுவிட்டி தான் பேலன்சிங் ஃபிகர். சோ வந்து பாத்தீங்கன்னா நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் தள்ளிட்டு போயிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல மல்டிப்ளைல இருக்கும். ஓகேவா? இன்டூ 1 + i பவர் n - 1 மல்டிப்ளைல இருக்கும். அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிவிஷன் பண்றோம். ஓகேவா? இப்ப பாரு, இது எதுவும் காம்பவுண்டட் குவார்டர்லி ஆனுவலின்னு ஆஃப்லின்னு சொல்லிட்டு குழப்பம் இல்லை, ஆனுவலி தான். ஓகே, சோ தட் மீன்ஸ் 1.04. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 25 டைம் நமக்கு போறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9.
ஒரே நிமிஷம் 1.04 ஓகேவா. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 ஒரு -1 டிவைடட் பை 4%. ஓகேவா. எங்க தப்பு பண்ண தெரியல. ஒரே நிமிஷம். 1.04 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 23 24 25 -1 divided by 4%. ஓகேவா. 41.645 41.645 டிவைட் பண்ணு 41.645 டிவைட் பண்ணிட்டேன்னா 12,006 rupees பக்காவா மேட்ச் ஆகுது பாரு. இது என்ன மாதிரியே போட்டியா? என்னடா சூப்பரா. டோன்ட் பேனிக் ப்ரோ, ஸ்லோவாவே பண்ணுங்க. பேனிக்லாம் இல்ல டேய். நான் வந்து பார்த்தேன்னா ஏதோ எப்படி சொல்றது, ஒரு உங்களை கிட்ட பேசினே நான் மறந்துட்டேன். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா. 12,006. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். நீ எனக்கு இது ஒன்று சொல்லி எல்லாரும் ஃபாஸ்டா போடுறியே, நீ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாவே ஜஸ்ட் கால்குலேட்டர் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுவியா, இல்லைன்னா நோட்டு பென் எல்லாம் போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா? ஆல்ரெடி இந்த ட்ரிக்ஸ் தெரியுமா? நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து கால்குலேட்டர் மட்டும் தான் போடுறோம், ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நோட்ல போடல. ஓகேவா. கால்குலேட்டர் ஒன்லி, கால்குலேட்டர் தான் சார். சூப்பரா. சில பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவேன், நீ கால்குலேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு நான் கேட்கறேன். ஓகேவா. சோ நிறைய பேர் ஒன்லி கால்குலேட்டர். சரி வா. அதுக்காக சார் எதுவும் தெரிஞ்சதெல்லாம் வந்து சொல்லல அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஓடுற போற. இதுக்கப்புறம் சூப்பரான சம்ஸ் எல்லாம் நிறைய வருது, அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா. 11th பார்க்கணும். கடன் பாரோயிங் பண்ணிட்டான். மோஸ்டா வந்து பார்த்தோன்னா பிரசன்ட் வேல்யூ தான் சொன்னாங்க. பட் இந்த சம்லயும் வந்து பார்த்தோன்னா பிரசன்ட் வேல்யூ தான் சில பேர் நம்ம பசங்களே சொன்னாங்க. ஓகேவா. தட் மீன்ஸ் பீரியட் அப்பா நான் வாங்கிட்டேங்கம்மா, இன்னைக்கு டேட்டா எனக்கு பீரியட் அப்பா இருக்கு, அதை நான் ஃபியூச்சர் வந்து பார்த்தோன்னா காசு கொடுத்து அடைக்கணும். ஓகேவா. ஹவு மச் ஆனுவல் பேமெண்ட் இஸ் நெசசரின்னு கேட்கறாங்க. ஓகேவா. ஹவு மச் ஆனுவல் பேமெண்ட் இஸ் நெசசரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபார்முலால பிரசன்ட் வேல்யூ கொடுத்துறான். the third formula is meant for present value. பட் இங்க பிரசன்ட் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துறான். 6 லட்சம் தான் பிரசன்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு, லோனோட பிரசன்ட் வேல்யூ 6 லட்சம். ஆனுவிட்டி கேட்கறான். அதே மாதிரி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி 1 + i⁴n போட்டு சால்வ் பண்ணி ஃபைனல் ஆன்சரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்சரை எடுத்து வந்து டிவைட் பண்றோம். ஓகேவா. சோ சால்வ் பண்ணலாமா? இப்ப பாருங்க, நான் ஃபார்முலா எதுவும் காட்ட மாட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபார்முலால ஓகேவா. சோ தேர்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் வேல்யூ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 டிவைடட் பை யூஸ் பண்ணுவோம். 1 டிவைடட் பை எவ்வளோடா 6% தான். 1.06 2 வருஷம் 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இதை m மைனஸ்ல வச்சுக்கிட்டு 1 வந்து பாத்தீங்கன்னா m பிளஸ் பண்ணிட்டு MRC பண்ணா அந்த பிராக்கெட் குள்ளே இருக்கிற வேல்யூ வந்துடும். இதை நான் வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்றேன். எவ்வளவு டிவைட் பண்றேன்? 6% டிவைட் பண்றேன். என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற டோட்டல் வேல்யூ வந்துடும். அதுதான் A 11.4699 இருக்கு. 47 எடுத்துக்கிறேன். 11.47. ஸோ 11.47 நான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றேன், டிவைட் பண்றேன். 11.47 52310. ஓகேவா. தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. போடுறியா சார்? நெக்ஸ்ட் சம்க்கு போலாம் சார். நெக்ஸ்ட் போட பார்ப்போம். எத்தனை பேர் நெக்ஸ்ட் போடுறீங்க சார்? ஒய் m மைனஸ் சூப்பர். இங்க பாருக்கலாம், சில பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கு, எதனால m மைனஸ்னா தெய்வமா. இங்க பாரு, நான் வந்து பாத்தீங்கன்னா 1 டிவைடட் பை 1 + i⁴n நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். இந்த 1 டிவைடட் பை 1 + i⁴n அப்படின்றது நம்ம மைனஸ் பண்ணணும். எங்க இருந்து மைனஸ் பண்ணணும்? 1ல இருந்து மைனஸ் பண்ணணும். அதனால நான் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ்ல வச்சுக்கிட்டேன். மெமரி மைனஸ், சோ மெமரியில அது மைனஸ் தான் ஆகும். அதுக்கப்புறம் 1 வந்து பாத்தீங்கன்னா மெமரி பிளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா. சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால அது மைனஸ். சரி, m மைனஸ் ஃபர்ஸ்ட் போட்டு m பிளஸ் செகண்ட் போடுறேங்க. ஏன்னா m பிளஸ் இஸ் மென்ட் ஃபார் 1. நம்ம போட்டது வந்து பாத்தீங்கன்னா 1 டிவைடட் பை 1 + i⁴n which is இந்த நெகட்டிவ் வேல்யூ. அதனால தான் m மைனஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பர். ஓகே டேய், அப்படியே போயிடாது. ஆனுவிட்டி ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்துனே இருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு டைம்ல காணாம போயிடும். அதுக்கப்புறம் நார்மல் சம் எல்லாம் வரும். ஓகே, எல்லாமே நம்ம தெளிவா கவனிச்சுட்டு தான் போறோம். டைம் என்னது டேய் 9:50 10 மணி 10:15 ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தரமா நம்ம கவனிச்சு தான் போறோம். ஓகேவா. 200 பேர் 50 பேர் காணாம போயிட்டான். அவன் தெரிஞ்சு போனானா இல்ல புரியாம போனானான்னு தெரியல. பட் ஓகேண்ணா, நம்ம ஃபயரா படிப்போம். ஓகேவா. டேய், அவன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்றான். ஓகே, இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா
அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்க போறீங்க கண்ணா. தெய்வமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10th செம் ஆனுட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனுட்டிலே என் பசங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மல் செம் இது வந்து கொஞ்சம் லாஜிக்கலா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கிரியேட்டிவா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி டிப்ரிசியேஷன் சம்னாலே எனக்கு ஒரே குஷி ஆயிடும். ஏன்னா நான் லிட்டரலி 10 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றோம். ஓகே, லிட்டரலி 10 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணுவேன். நீ பெருசா வந்து பார்த்தனா எல்லா ஃபிகரையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பெருசா எல்லா ஃபிகரையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்ப இவன் என்ன சொல்றேன்னா, சரி அதுக்கு முன்னாடி டிப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்முலா திரும்ப யூஸ் பண்ணணும்? செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், சின்ன டப்பா பெரிய டப்பாவும் மாறும் சொன்னேன். பட் டிப்ரிசியேஷனை பொறுத்தவரை பெரிய டப்பா சின்ன டப்பாவும் மாறும். மிஷினரியோட வேல்யூ வாங்கும்போது பெருசா இருக்கும், தேஞ்சு 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 சின்ன டப்பாவும் மாறிடும். இங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரேட்டுக்கண்ணா 1+i யூஸ் பண்ற இடத்துல 1 - i யூஸ் பண்ணணும். ஏன்னா டிப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா வளரது இல்ல, வளர போறது இல்ல. நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வளர்ற மாதிரி பார்த்தோம். டெபாசிட் பண்ணனா, இன்வெஸ்ட் பண்ணனா எவ்வளவு தரம் வளரும், பாரோயிங்ஸ் பண்ணா எவ்வளவு தரம் வட்டி வளரும், வளர்த்து பார்த்தோம். இப்ப டிப்ரிசியேஷன் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா தேய்மானம். தட் மீன்ஸ் அங்க வந்து 1+15% போடக்கூடாது, 1 - 15%. ஓகேவா? தட் மீன்ஸ் அங்க வந்து 0.85 தான். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓகே சார் இது எனக்கு புரிஞ்சிருச்சு, மைனஸ் எடுக்கணும். தட் மீன்ஸ் டிப்ரிசியேஷன் வந்து குறைய போது, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐ இருக்கிற இடத்துல -i போடணும். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சு. சரி, இப்ப நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து கிரியேட்டிவா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே, அதை நீங்க சால்வ் பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை கண்ணா. ஓகே, நீ ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணாத. 4,90,750 அப்படின்ற மிஷினு, அதாவது ஒரு மிஷின் 100 ரூபான்னு இருக்குதுன்னா 10 ரூபான்னு மாறத்துக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? அதாவது ஒரு மிஷின் 1 ரூபான்னு இருக்குதுன்னா 10 பைசாவா மாறத்துக்கு எவ்வளவு தூரம் ஆகும், எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை டைம் நீ மல்டிப்ளை பண்ண போற, அதெல்லாம் கேட்கறாங்க. ஓகேவா? சிம்பிள். தட் மீன்ஸ் இங்க பாரு 1 - 15% வந்து பாத்தீங்கன்னா 0.85. ஓகேவா? தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல 1 ரூபாய் அப்படின்றது 85 காசா மாறுது. எப்ப 10 பைசாவா மாறுதோ அப்பதான் நம்மளோட ஆன்சர் வரும். 10 பைசாவா மாறதுக்கு, அதாவது 90% வேல்யூ குறைஞ்சி 10 பைசாவா எப்ப மாறும், எவ்வளவு டைம் வந்து பார்த்தா எவ்வளவு வருஷம் எடுத்துன்னு கேட்கறாங்க. ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல 85 பைசா, இது செகண்ட் இயர்ல 72, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. கண்ணா இங்க பாரு 13, 13வது வருஷம் வந்துடும். 12 பைசா, நமக்கு 10 பைசா மாறுது. 14 வந்து பாத்தீங்கன்னா 10 பைசா கிட்ட வந்துருச்சு. ஆனா 10 பைசாக்குள்ள கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்குது 2, 7 சொல்லிட்டு. ஓகேவா? என்ன கேட்டா நீ செம்ம இங்கே நிற்கிறேன். 14வது வருஷத்துக்கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா 10 பைசாவும் மாறுது. அக்யூரேட்டா கூட நீங்க கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லைன்னா 14வது வருஷத்துலதான் 10 பைசாவும் மாறுது. 90% வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. மீது 10 பைசா 1 அப்படின்றது 10 பைசால வந்து இருக்குது. எப்ப 13வது டைம் நான் வந்து பட்டன் அமுக்கும் போது சிம்பிளா 14வது வருஷம் எங்க பக்கம் டிக் போட்டுக்கும். 14 எங்க பக்கம் எங்க டிக் போட்டுக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு. நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 மாசத்தி 18 நாள் அவ்வளவு அக்யூரேட்டாவும் போட தேவையில்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கொஸ்டின்லயே தெரிஞ்சிச்சு. அவன் கொடுத்து எல்லாமே 14, 11, 11, 11, இங்க ஒண்ணு 14 இருக்கு. சோ 14 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சிச்சா சார்? கேன் ஐ அன்மியூட்? டேய் 10 மணிடா. ஓகேவா? எல்லாரும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா டவுட் வந்து கிளியர் பண்றதுல ஆசைதான். ஆனா என்னன்னா எல்லாரும் பாதி பேர் ஓடி போயிடுவாங்க நம்ம 2 பேரும் பேசுறத மட்டும் பார்த்தனா. ஓகே, சோ நான் என்ன பண்றேன், நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. நம்ம வந்து செஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்கிரெடிட் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ டோன்ட் அன்மியூட். ஓகே சார், இது புரிஞ்சிருச்சு சார்? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? we can go next சார். சிமிலர்னா எப்படி கேட்கறான்? 14, 13, 12, 11 அப்படின்னா 14 எடுத்துக்கோ. ஒன் மோர் டைம் சார். இங்க பாரு டிப்ரிசியேஷன் சம்ம பொறுத்தவரை ஒன்னும் இல்லை, நீ இதை மட்டும் வச்சு விளையாடலாம். ஓகேவா? இது மட்டும் வச்சு விளையாடலாம். அதாவது 4,90,740 அப்படின்ற மிஷின் 4,90,740 எப்ப மாறும் கேட்கறாங்க. சரி, 74 எப்ப மாறும்னு கேட்கறாங்க. இந்த 0 வராது. 10%, 90% குறைஞ்சிருச்சு. மீதி 10% தான் வேல்யூ. இந்த 10% வேல்யூ வரதுக்கு எத்தனை வருஷம் வந்து தேய்மானம் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? நீ நிறைய பேருக்கு 1 ரூபாய் 10 பைசான்னு பேசுறதுனால புரியலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா
இன்னும் கீழ்ப்பள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். 4,90,4,90 714 இருக்கா. ஃபர்ஸ்ட் வருஷத்துல எவ்வளவு தர மாட்டாங்க இன்டூ 0.85, தட் மீன்ஸ் 85%. ஓகேவா? எதனால சார் 85%? இங்க 1 பிளஸ் சொல்லக்கூடாது, 1 மைனஸ் 15%. ஸோ வந்து பார்த்தோன்னா 85% அப்படி இல்லைன்னா 0.85. ஏன்னா ரெண்டாவது வருஷத்துல வந்து பார்த்தோன்னா மிஷினரியோட வேல்யூ இவ்வளவு தரம் இருக்கும். இதுல டவுட் இருக்கா? டவுட் இல்லையா? டவுட் இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் போறேன். இது ரெண்டாவது வருஷம் இன்டூ 85% போட்டா மூணாவது வருஷம் இன்டூ 85 போட்டா நாலாவது வருஷத்துல இவ்வளவு தரும். இதே மாதிரி நீ குறைச்சு 49,000 கொண்டுட்டு வரணும். இது நாலாவது வருஷம். ஓகேவா? இன்டூ அஞ்சாவது இன்டூ ஆறாவது வருஷம். இது 7, இது 8, இது 9, இது 10, இது 11, இது 12, இது 13, இது 14. என்னடா டேய், நான் வந்து எங்க தப்பு பண்ணிட்டேன்? மறுபடியும் பக்கத்துல இருந்து வரேன். கோட்டால 470, 740, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. டேய் 85% போட்டா சார் எங்க தப்பு பண்றேன்? $490, $740 ஆமா. அச்சா ஓகே 490, $740. சிசி மைனஸ் 490, $740. சி ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா நம்ம 490, $740 அப்படின்றது வந்து பார்த்தோன்னா 50,000 கிட்ட வந்துருச்சு. ஓகேவா? தட் மீன்ஸ் நீ 50,000 கிட்டே நிறுத்திக்கலாம். நீ இன்னொரு டைம் கூட எக்ஸ்ட்ரா போட்டு பாரு. 15வது வருஷத்துல எவ்வளவுன்னு போட்டு பாரு. உனக்கு 49,000 கீழே குறைஞ்சதுன்னா தட் மீன்ஸ் 14க்கும் 15க்கும் நடுவுல இருக்குது. கண்ணா இது புரிஞ்சுச்சா புரியலையா? கண்ணா இந்த 9th சம் புரிஞ்சிருச்சா புரியலையா? ஓகேவா? சி இப்ப வந்து பார்த்தோன்னா சாரி 10th சம் தான். இப்ப 9th சம் அதே கான்செப்ட் தான். 9th சம் அதே கான்செப்ட் தான் வச்சுக்கோங்களா. 490, 740 எப்ப இது 2 லட்சமா மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. எப்ப இது 2 லட்சமா மாறும்? ஆனா இதுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எந்த ஃபார்முலா? செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அங்க ஐல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மைனஸ் மட்டும் போட்டுக்கணும். அவ்வளவுதான், மைனஸ் ஐன்னு போட்டுக்கணும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுலாம் லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டு நீ வந்து போடலாம். பட் என்னதுன்னா இங்க நான் இன்னும் ஈஸியா எப்படி போடுவேன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். டிப்ரிசியேஷன் சம் பொறுத்த வரைக்கும் நான் பெருசா ஃபார்முலாவெல்லாம் எனக்கு மண்டையிலே வராது. இன்டூ எத்தனை பர்சன்ட் 10% டிப்ரிசியேஷன் ஆகுது இன்டூ 90% வருஷம் போடுவோம். அப்படி இல்ல சார் 20% டிப்ரிசியேஷன் ஆகுதுன்னா இன்டூ 80% நான் போடுவேன். ஓகேவா? சோ இதுக்கும் நான் வந்து பார்த்தேன்னா இன்டூ 85% நான் போடுறேன். 1, 2, 3, 4, 5, 6. இங்க பாரு 5க்கும் 6க்கும் நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs இருக்கு. 6 நான் போயிட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs கம்மியாயிடுச்சு. சோ 5ல இருந்ததுன்னா 2 lakhs மேல இருக்கு. தட் மீன்ஸ் 5க்கும் 6க்கும் நடுவில் தான் இருக்கு. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது 5 years 7 months. ஓகேவா? மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகே சார், எனக்கு டிப்ரிசியேஷன் புரிஞ்சிருச்சு சார். இல்லைன்னா இங்க பாடுறேன் இன்னொன்னு, இதை மட்டும் நான் போடுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் எல்லாம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கான்செப்ட் போடலாம். ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 90% காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28,240 ஸ்கிராப் வேல்யூ. இயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா 9,000 மாறும். எத்தனை வருஷம் எடுத்துக்கும்? சிம்பிள் கண்ணா, சிம்பிள். 23,240 இன்டூ 90% போட்டு பாத்தீங்கன்னா இன்டூ 90%. இது ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 23,000 20,000 ஆயிடுச்சு. இதே மாதிரி 9,000 எப்ப மாறுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்டூ செகண்ட் இயர், தேர்டு 23,240 ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, 5th, 6th, 7th, 8th. சரி 9,000 கேட்கலாம். 8th, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9th கண்ணா. 9th இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 9,000 வந்துருச்சு. ஓகேவா? 9th இயர்ல 9,000 9 தான் ஆன்சர். ஓகேவா? 9th இயர்ல ஒன் மோர் டைம் கரெக்ட். ஓகேடா. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா போடணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சில டைம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா இன் ஹவு மெனி இயர்ஸ் ஏ சம் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? சூப்பர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா
பூவரிசி வந்து பாத்தீங்கன்னா -15% பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட், அந்த மாதிரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ 100 -15%, -15%, -15% எப்படியும் பண்ணலாம். இல்லை இன்ட்டு 85%, இன்ட்டு 85%, இன்ட்டு 85% பண்ணலாம். எப்படி வேணா பண்ணலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் செம். இப்ப பாரு, செவன்த் செம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் எப்ப வந்து ட்ரிபிளா மாறும், ரூபாய் எப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபாவா மாறும்னு கேக்குறாங்க. அட் 5% காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஒண்ணும் இல்ல, நீ 1.05. ஓகேவா? இந்த 1.05 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல மாறும். ஓகேவா? ரூபாய் அப்படின்றது 0 இன்னைய டேட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல 1.05, செகண்ட் இயர்ல 1.10. இதே மாதிரி நீ எத்தனை டைம் தட்டினா 3 மாறுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. எங்கடா 22 வந்துச்சா வரலையான்னு தெரியல. 22 வந்துச்சா வரலையா? ஒரு நிமிஷம். அதாவது இது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித், நைன்த், 10th, 11th, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. 22 கிட்ட வந்து பார்த்தா வந்துட்டோம். 22 கிட்ட வந்து நம்ம 3 கிட்ட வந்துட்டோம். ஓகேவா? தட் மீன்ஸ் 22 இயர்ஸ். கண்ணா இங்க பாரு. சூப்பரா சொன்னீங்க. ஆஃப் எலி பேசிஸ். தட் மீன்ஸ் என்னோட டைம் ஃப்ரேம் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஆஃப் எலி பேசிஸ்ல மாத்திரங்க. ஓகேவா? 5% அப்படின்றது 2.5 மாத்திரம். 5 அப்படின்றது 1 இயர், 2.5 அப்படின்றது ஆஃப் இயர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் இயர்லி பேசிஸ்ல வரும். அது நம்ம டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா ஆனுவல் பேசிஸ்ல வந்துடும். இப்ப இதை நான் எப்படி மாத்தணும்னு சொல்றேன். 1.025. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இயர். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45. ஸோ 45 ஆஃப் இயர்லி வருஷம் ஸ்பெண்ட் பண்ணாதான் என்னோட ரூபாவும் மாறும். எத்தனை? 45. ஓகேவா? ஸோ 45 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா கொஞ்சம் 22 கிட்ட வருங்கன்னா நீங்க ஆன்சர் 22 கிட்ட எது இருக்குதோ நீங்க அதை டச் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி பார்ப்போம். சரண்யாக்கு புரியல. ஓகேவா? எத்தனை பேருக்கு நான் சரண்யா உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒன் மோர் டைம். அண்டர்ஸ்டூட் சார். சில பேருக்கு கொஞ்சம் பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா சார் கூட வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேவா? புரியல, நிறைய பேருக்கு புரியலன்னா இங்க பாருங்க. ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் மாறத்துக்கு எத்தனை நாள் ஆகும்? 2 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் மாறத்துக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இன்டூ 1 + i⁻n போட்டீங்கன்னா 10 rupees வந்துடும். ஐ கொஸ்டின்ல கொடுப்பான், n வந்து நமக்கு தெரியாது. என்ன அப்படின்றது நம்பர் ஆஃப் டைம், எத்தனை டைம் வந்து கிளிக் பண்றோம். ஒரு டைம் கிளிக் பண்ணனா 1 வருஷம், 2 டைம் கிளிக் பண்ணா 2 வருஷம், அந்த மாதிரி சொல்லிட்டு. இப்ப இந்த சம்ல என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ரூபாய் அப்படின்றது 3 ரூபாவா எப்ப மாறும்? ரூபாய் அப்படின்றது 3 ரூபாவா எப்ப மாறும்? இன்டூ 1 + i⁻i அப்படின்றது என்னடா கண்ணா? இங்க ஐ அப்படின்றது 5 இல்ல 2.5%. ஓகேவா? நம்ம ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பாக்குறோம். ஸோ 1 × 2.5%. பவர் என்ன எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? எத்தனை டைம் நான் பண்ணி எனக்கு 3 அப்படின்னு ஆன்சர் வருதோ அத்தனை டைமோட நான் ஸ்டாப் பண்ணிப்பேன். அதுதான் என்னோட எண்ணு. ஓகேவா? தட் மீன்ஸ் 1 × 1.025. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் 1.025. செகண்ட் இயர் அது செகண்ட் ஆஃப் இயர்லி. ஓகேவா? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45. ஸோ 45 டைம் அமுத்தினாதான் எனக்கு 3ன்னு வருது. ஓகேவா? 45 டைம் அமுத்தினாதான் எனக்கு 3ன்னு வருது. தட் மீன்ஸ் 45 ஆஃப் இயர்லி இயர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை ஆனுவலி மாத்தி 45 டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா ஆனுவலி வந்துடும். ஸோ 22 இயர்ஸ். ஓகேவா? 45 ஆஃப் இயர்லி இயர்ஸ் அப்படி இல்லைன்னா 22 ஃபுல் இயர்ஸ். ஆனுவல் இயர்ஸ் அப்படி இல்லைன்னா 22 இயர்ஸ். ஓகேவா? ஸோ 22 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் 22 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாதான் ரூபாய் அப்படின்றது 3 ரூபாவா மாறும். சம் புரியலையா? கிளியர்லி அண்டர்ஸ்டூட் சார். சில பேர் நான் புரியலன்னு சொல்றான்.
ஏபிசிடி. ஓ ஏபிசிடி பக்கா உனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் கேட்டனா எப்படி ஷார்ட்கட்ல போடணும்னு தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு அமௌண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், ட்ரிபிள் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் போட தெரியும். ஓகேவா? இதுவும் அதே தான் கண்ணா, இது ஓகே கண்ணா. ஃபிஃப்த் சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் ஃபிஃப்த் சம் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதுல போட்டு காட்டுறேன். ஏன்னா இப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் ஆகுது. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான செம்மு. இதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் டெஸ்டிங் மெத்தட் நான் ஒரு மெத்தட் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல நான் போட்டு காட்டுறேன். தனியா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து யூடியூப்ல போடல. ஏன்னா யூடியூப்ல வந்து போடணும்னா பேசிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும். நான் யூடியூப்ல லேட்டா போடுறேன். பட் என்னன்னா உங்களுக்கு தனியா குரூப்ல நான் போடுறேன். ஓகேவா? ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ நான் போடுறேன். இதை எப்படி சால்வ் பண்ணணும், ஏன்னா இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸா ஆன்சர் டெஸ்டிங் மெத்தட்ல நான் போடணும். ஓகே, அதை நான் எப்படின்னு நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளானது போடலாம். ஏன்னா 10 மணி ஆயிடுச்சு. ஸோ மோஸ்டா என்ன சொல்ல வந்துடும் அதை நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் 4 3 2 1 இந்த 4 ஈஸியான சம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் 10 மணிக்கு அப்புறம் இந்த செம்ம பார்த்துட்டு நீங்க தூங்காம இருப்பீங்க. ஓகேவா? ஓகேண்ணா, இப்போ ஃபோர்த் சம் போலாம். ஃபோர்த் சம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இங்க பாரு, பிரசன்ட் வேல்யூ ஆஃப் 10,000 கேட்கறாங்க. ஃபியூச்சர்ல பெரிய டப்பா இருக்கு. ஃபியூச்சர்ல ஒரு அமௌண்ட் இருக்கு 10,000. அதோட டேய் 11 வரைக்கும் போடலாமா? டே நான் சார் தூங்கணும், நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். இங்க பாரு குயிக்கா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபோர்த் சம் சொல்றேன்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 10,000 இருக்கு. பிரசன்ட் வேல்யூ என்னன்னு கேட்கறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு ஆஃப் இயர்லி பேசிஸ்ல நீ என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? தட் மீன்ஸ் உன்னோட டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படின்றது 4 மாத்து, 5 அப்படின்றது 2.5 மாத்து. ஓகேவா? 2 இயர்ஸ்ல எத்தனை ஆஃப் இயர்லி இருக்கும்? 4. 5% அப்படின்றது ஆனுவலிக்கு, அப்ப ஆஃப் இயர்லிக்கு 2.5%. ஓகேவா? சோ இதை நீ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போட்டாலே வந்துடும். 10,000 டிவைடட் பை 2.5%. சரி, 10,000 டிவைடட் பை 1.025%. 4 டைம் பண்ணணும். அகைன் 1.025, அகைன் 1.025, அகைன் 1.025. 4 டைம் போட்டோம்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 போடணும். ஓகேவா? 10,000 டிவைடட் பை 1.025 டிவைடட் பை 1.025 டிவைடட் பை 1.025 டிவைடட் பை 1.025. ஓகே, சோ 9059 கிட்ட என்ன இருக்கு? இதுதான் இருக்கு. ஓகேவா? சி தானே ஆப்ஷன். ஃபோர்த் ஒனுக்கு சி தானே ஆப்ஷன். ஃபோர்த் ஒனுக்கு சி தான். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா 10,000 அப்படின்றத நான் டிஸ்கவுண்ட் பண்றேன். 4 ஆஃப் இயர்லிக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்றேன் அட் த ரேட் ஆஃப் 2.5%. சரி, இதுவே இங்க பாரு இதே சமம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்கான். ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒன்னும் இல்ல, நீ 2 எடுத்துக்கணும், 5 எடுத்துக்கணும். தட் மீன்ஸ் 10,000 டிவைடட் பை 1.05 சொல்லிட்டு நீ ஒரு டைம் பண்ணணும். அகைன் 1.05 2 டைம் பண்ணனா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இங்க 9070. தேர்ட் ஒன்னு ஆப்ஷன் ஏ. கண்ணா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னு தெரியுதா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ஃபார்முலா. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் ஃபார்முலா. அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணி போடுறேன். சரி, இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாமே புரிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்றோம். அண்டர்ஸ்டூட் போட பார்ப்போம். அண்டர்ஸ்டூட் டேய் 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு மேக்ஸ் கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? பிகாஸ் ஐ நோ, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே தெரியும் எத்தனை பேர் பாதியில ஓடுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா அத்தனை பேரால வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ண முடியாது கான்செப்ட். ஓகேவா? மேபி சில பேர் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் போயிருப்பான். ஆனா பல பேர் போனவன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்செப்டை கிராஸ் பண்ண முடியாதுன்னு போனவன் தான். சோ அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ண முடியல. நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு படி மேல இருக்கிறீங்க. ட்ரூலி அப்ரிஷியேட்டபிள். ஓகேவா? ட்ரூலி அப்ரிஷியேட்டபிள். சோ இதே மாதிரி நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா இதே மாதிரி நான் சென்ட்ரல் டெண்டன்சி எல்லாமே எடுப்பேன். ஓகேவா? ஓகேடா. ஓகே, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 சம் மட்டும் புரியலையா? அதுதானே இருக்கிறதுல ஈஸி. சரிமா, ஒரே நிமிஷம் இரு. ஒன்னும் இல்லப்பா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 10,000 பிரசன்ட் வேல்யூ எடுக்கிறாங்க. பிரசன்ட் வேல்யூ என்ன? நீ 10,000க்கு பிரசன்ட் வேல்யூ எடுக்கிறனா டிவைடட் பை 1 பிளஸ் எவ்வளவு தர இன்ட்ரெஸ்டோ. ஃபார் எக்ஸாம்பிள் 5% இருக்குன்னா 1 டிவைடட் பை 0.5. ஸோ 10,000 பிரசன்ட் வேல்யூ ஒரு வருஷத்துக்கு டிஸ்கவுண்ட் பண்ணா இதே நீ 2 வருஷத்துக்கு